இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆமாங்கண்ணா, மாற்றம் வேணுங்கண்ணா. எங்கள் கேப்டன் இருந்துட்டு 2016 இருந்து இழந்துட்டோம். யாருமே மாற்றம் கொடுக்கல. தமிழ்நாட்டுக்கார மக்கள் இருந்துட்டு யாருமே ஒத்துழைக்கல. இனி 26 இருந்துட்டு கொடுக்கணும் எங்கள் தளபதிக்கு. 26, 31 எல்லாமே நாங்கள் தாங்க. தேமுதிக நான் கேப்டன் ரசிகனுங்க, தளபதி ஃபேனுங்க. நான் கை குழந்தையாக இருக்கையில் எங்கள் கேப்டன் தான் இருந்து என்னை தூக்குனாருங்க. செந்தூர் பாண்டி ஷூட்டிங்கில் என்னை இருந்து தூக்கியிருக்காருங்க. எங்கள் ஊரில் தான் தளபதியும் கேப்டனும் 2 பேருமே எங்கள் ஊர் ஷூட்டிங் வந்தாங்க. நாங்கள் இருந்துட்டு ஆரம்பத்துலேருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கேப்டன் தாங்க. இவரோட பிறந்தநாள் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் இருந்து அணியோட பணியோட எல்லாமே செய்கிறேங்க. என்ன திடீர்னு ஓகே கேப்டன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்க, அந்த ஆதரவை விஜய் அவர்கள் கொடுக்கலாங்கிற நம்பிக்கை எங்கே இருந்து வந்தது? அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, கேப்டனு எங்கள் அப்பாவோட ரசிகர், எங்கள் அப்பாங்க, எங்கள் அம்மா எல்லாமே. நான் வந்து சின்னதுலேருந்தே தளபதி தாங்க. பூவே உனக்காகலேருந்து அப்படி இருந்து வந்தவன் தான். நான் சின்னதுலேருந்தே தளபதி தாங்க. 2 நம்மளது தாங்க. 2 கண்ணு தான். ரசிகராக நீங்கள் கொண்டாடினது இருக்கட்டும், ஆனால் ஒரு ஆசிரியர் தலைவராக வரும்போது ஓகே நம்ம தலைவனாக தேர்ந்தெடுக்கலாம். ஆமாம், மாற்றம் வேணுமில்லங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து என்ன மாற்றம் இருக்குதுங்க, என்ன செஞ்சுருக்குறாங்க? நீங்கள் நம்ம ஊர் இருந்து பார்த்தீங்கன்னா உடுவலைப்பேட்டைக்கு பக்கத்து அடிங்க. அங்கே இருந்து ஒன்றுமே நல்லது கெட்டது இல்லைங்க. ரோடு வசதி இல்லைங்க, பஸ் வசதி இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க வந்து ஓட்டு போகிறதுக்கு பஸ் வசதி இல்லைங்க. நான் டிரைவருங்க, லாரி டிரைவரு. நான் இப்போ வடக்கு போகிறேங்க, மேல் லைன் போகிறேன். நமக்கு சேஃப்டி கிடையாது. எங்கள் அண்ணன் வந்துட்டாருன்னா எங்கள் கேப்டனை எதிர்பார்த்தோம். அவர் உடம்பு முடியாத சுச்சுவேஷனு அவர் இதாகிட்டார். எங்கள் அண்ணனை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் அண்ணன் வந்தாருன்னா எனக்கு 2 கோரிக்கைங்க. ஒன்று டிரைவர்களுக்கு சேஃப்டி வேணுங்க. லாங் டிரைவர் லாரி ஓட்டிகிட்டு போகிறோம், எங்களுக்கு சேஃப்டியை நாங்கள் தூங்க முடியறதில்ல. மாற்றம் வேணுங்க நமக்கு. ஸ்பீஸ் வேறு லெவலுங்க. எல்லோரும் சொல்கிறாங்க 5 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் 5 நிமிஷமும் 10 நிமிஷமும் எங்கள் தலைவர் பேசுகிறதுக்கே இந்த அலறுறீங்களே. தலைவர் மணிக்கணக்காக பேசுனா நீங்கள் எந்த அலறுவீங்க? தலைவர் எத்தனை நிமிஷம் பேசினா என்ன, அதை தான் இப்போ மென்ஷன் பண்ணார். அவர் எவ்வளோ நிமிஷம் பேசினா என்ன கண்டென்ட் பேசுகிறதுங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி ஈரோடு மாநகரில் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. அவங்க மத்தியில் தலைவர் நல்லது ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. இந்த ஸ்பீச்சு, இந்த பேச்சு இனி 1 வாரத்துக்கு எல்லா சேனல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கள் தலைவர் வந்தாலே திருவிழா தான், எங்கள் தலைவர் பேசினாலே பெரிய பேச்சு தான். அதுபோல் இந்த ஏற்பாடுகள் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டான ஒர்க்கு. ஆக்சுவலாக இது ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் மாதிரியே பப்ளிக் பார்க்கல. இது ஒரு திருவிழா மாதிரி தான். எல்லோரும் அவங்கவுங்க சொந்த காசு, சொல்லப்போனால் அவங்கவுங்க சொந்த காசு போட்டு ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், 2 வீலரில் வர்றதாகட்டும், எல்லாமே சாப்பாடு தண்ணி முதல் கொண்டு அவங்கவுங்க சொந்த காசில் இது ஒரு ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதமாக நல்லதாக நடத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டு போன மக்கள் எல்லாருமே சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக கவர் பண்ணுவார் தலைவர். அதுக்காக தான் நம்மளுடைய KS ஐயா அவர்கள் ஒரு வியூக வகுப்பாளராக இருக்கார். அவங்க அம்மா கூட, MGR ஐயா கூட, இவங்க கூட எல்லாம் வியூக வகுப்பாளராக இருந்திருக்காரு. அவரோட திட்டமிடுதல், எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களோட திட்டமிடல், மற்ற தாவக நிர்வாகிகளோட திட்டமிடல், அந்தந்த மாவட்ட செயலாளர்களோட திட்டமிடுதலின்படி நல்லபடியாக நடக்கும். இது இழுத்தடிக்கப்படுறாங்க. நம்ம என்னென்னா இந்த பிளேஸ் கொடுக்கறதுக்கு 84 விதிகள் கொடுத்துருந்தாங்க. 84 விதிகள் கொடுத்துருந்தாங்க நம்ம TVKக்கு மாத்திரம். அந்த 84 விதிகளும் நேற்றுக்கு திருவண்ணாமலையில் நடந்தவங்களுக்கு கொடுத்தாங்களாங்கிறது தெரியாது. இது யார் கேள்வி கேட்பா? பப்ளிக் நம்ம தான் கேள்வி கேட்போம். TVK சைடில் நம்ம தான் கேள்வி கேட்போம். இப்போது நம்ம தலைவர் வர்றதுக்கு மாத்திரம் TVK கட்சி நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்காகட்டும், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம் எதுக்காக அத்தனை கட்டுப்பாடுகள் கொடுக்குறீங்க? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்.
கவர்மெண்ட். மக்கள் வரிப்பணம், நாங்கள் தான், மக்கள் தான் வரி கட்டுறாங்க. அந்த மக்கள் வரிப்பணத்திலேருந்து அரசை நீங்கள் நிர்வாகப்படுத்துகிறீங்க. அந்த நிர்வாகத்திலேருந்து அனைத்து காவல்துறை ஆகட்டும், அனைத்து துறைகளுக்குமான செலவினங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அப்போது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அது எந்த கட்சியோட கூட்டமாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான், கரூர் துயர சம்பவம் வாழ்நாளில் மறக்க முடியாத துயர சம்பவம் தமிழ் மக்கள் இடையில். அதே போல் தலைவருக்கும், டிவிகே தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும், அவர் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவருடைய கட்சி பணிகளவே மேற்கொண்டார். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு வருங்காலங்களில் எந்த துயரமும் நடக்காமல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட. நல்லா இருந்ததுங்க. தளபதி மக்களுடைய குறைகளை எல்லாமே கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்காருங்க. தளபதி வந்தால் கண்டிப்பாக அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற ஒரு இது இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தளபதி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து வந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி தரக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருந்திருக்கு. அதில் யாரெல்லாம் மென்ஷன் இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு? அது யாருன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆசையாக இருந்தாலும் அது சொல்ல முடியாது. ஆமாங்க. அது வந்து கண்டிப்பாக தளபதி மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாருங்க எப்பவுமே. என்ன இந்த இதில் வந்துங்க, நம்ம முன்னாடி இருந்த அரசியல் வந்து இந்த ஜாதி அரசியலினெல்லாம் நிறைய இருந்தது. அந்த இதெல்லாம் இந்த டிவிகேவில் வராமல் தளபதி பார்த்துட்டாருன்னா எங்களை மாதிரி தொண்டனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் அடிமட்ட தொண்டன். நாங்களாம் 20 வருஷமாக போஸ்ட் ரொட்டி, பேனர் ரொட்டி இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஒரு தொண்டனாக இருக்கிறோம், இன்றைக்கி ஒரு நிர்வாகியே இருக்கிறோம். அதுக்கு வந்து தளபதி எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களா? கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் இன்னமும் அவருக்காக உழைக்கிறோம். ஈரோடு வந்து பெரியாருடைய மண், தந்தை பெரியாருடைய மண். பெரியார் வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு கொள்கை தலைவர், எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் நாங்கள் பெரியாருடைய தீவிரவுடைய இதுங்க. நாங்கள் அவருடைய கொள்கைகளை வந்து நிறையா பின்பற்றுவோம். அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்து தந்தை பெரியார் நம்ம கொள்கை தலைவர்னு சொன்னது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா தீவிரமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். எங்கள் வார்டுக்குள்ளே, எங்கள் ஏரியாவுக்குள்ளே நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். நிறைய உறுப்பினர் கார்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இனிமேலும் பண்ணுவோம். 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? 2026 தமிழக வெற்றி கழகம் வெற்றி. தளபதி சிஎம் ஆகிறது உறுதி. அதுக்காக நாங்கள் உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக தளபதி அவருடைய தொண்டர்களுக்காக உழைப்பார். ஆனால் என்னோட வாழ்நாள் கனவு பழிச்சிருச்சு. என்னுடைய ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என் வாழ்நாள் கனவே வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதை விட நான் விஜய் ரசிகர் தான். என்னோடய வாழ்நாள் கனவு இன்றைக்கி நிறைவேறிச்சுன்னு அவர் பார்க்க எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அதாவது என் மைண்டே எங்கிட்ட இல்லை, ரொம்ப ஃபீலாகி அழுதுட்டேன். என்னுடைய வாழ்நாள் கனவு பழிச்சிருச்சு. கண்டிப்பாக 2026 தமிழக முதல்வர் வெற்றி கழக தளபதி விஜய் தான். அருமையான ஸ்பீச், சூப்பராக இருந்தது. நெத்தியடி ஸ்பீச் அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது அவங்களுக்கே புரியும். யாரை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம அதை வந்து சொல்லக்கூடாதுல்ல. சொன்னால் என்னங்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்க மேலே பழி போடுறோன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கே தெரியும், யார் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆமாம் நிஜமாக பேசுகிறாங்கண்ணா. அதாவது நாங்கள் போய் நின்னோம்னா பஸ்ஸு நிறுத்துது இல்லைங்க. அதாவது மெயின் ஏரியா மட்டும்தான் நிறுத்துறாங்க. இந்த இடையில ரொம்ப குக்கிராமங்கிற ஸ்டாப்பிங்லாம் இருக்கும். அதில் வந்து நிறுத்துறது இல்லை. கேட்டால் வந்து அடுத்த பஸ் வரும் அப்படின்னு. அப்படி போய் உட்காந்துட்டோம்னா எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, நிற்க முடியாதா உங்களால் அப்படின்னு ரொம்ப தாழ்வாக பேசுகிறாங்கண்ணா. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்க வேண்டியது இல்லை. எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு டிக்கெட் விலை ஏற்றிட்டாங்க. அதில் என்ன யூஸு? ஃப்ரீனா என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க டிக்கெட் விலையை பண்ணியிருக்கணும். எங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு மற்ற ஜென்ஸுக்கு வந்து டிக்கெட் விலையை ஏற்றிட்டாங்க. அதில் வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லை. இலவசங்கிறது எங்களோட பணம் தான், மக்களோட வரி தான் இலவசமாக கொடுக்கறது. அவங்க எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது இலவசங்கிற ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. மற்ற மாதிரி இல்லாமல் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ கூட்டம் எல்லாமே நல்லா சீராக போயிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், ஒருத்தர் கம்பத்து மேலாம் ஏறி விஜய் அவர்கள் திட்டுற அளவுக்குலாம் போயிடுச்சு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜயவே கோவப்படுத்துகிற அளவுக்கு சிலர் நடந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் அன்பு பாசத்துக்காக பண்ணுறான். அது ஏதோ தெரியாமல் அவன் பையன் பண்ணிட்டான். அது நாம் என்ன பண்ணுறது? அதனாலும் வேறு வழி தெரியாத அவன் ஒரு நினப்பில் அப்படி ஏதோ பண்ணிட்டான். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏழை மக்களுக்காக செய்வார் நான் நம்புகிறேன். ஏழை மக்களுக்காக செஞ்சால் பரவாயில்ல.
அது ஓரளவுக்கு எதாவது பண்ணாருன்னா பரவாயில்ல. நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. வீடு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், துணி இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப இது. ஆசிரமத்துக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா அது போதும். மினிமம் அது எதாவது பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன்னு. அது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்த வருஷம் எப்படியா வந்துடணும், அவர் தான் வரணும். நிறைய விமர்சனங்கள் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்திருந்தாரு. அப்புறம் நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து அழுத்தங்கள் கொடுக்குறாங்கிறதையும் அந்த ஸ்பீச்சில் காட்டியிருந்தாரு. அவங்களோட கதறல் தான் எப்படி அவரை அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட ஆதங்கத்தை காட்டுறதுக்காக அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பொறாமைகள் இருக்குது. மினிமம் மித்த கட்சிங்களுக்குலாம் பொறாமைகள் இருக்குது. அதுக்காகவே வந்து சொல்றாரு, மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க, நாங்க வந்து வராதீங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு கூட்டங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த பயம் இருக்குங்களா? மற்ற தாவேகா மேல ஒரு பயம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். மித்த கட்சிங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து எங்கள் கட்சிகளுக்கு மட்டும் தயவுசெய்து யாரும் எதுவும் தொடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். ப்ரோ வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ, சொல்லவே முடியாது. சரியான கூஸ் பம்ப்ஸு. அவர் பேசின ஒரு 1 ஹவருமே பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் அவர் வர்றதுக்கு முன்னாடி லைவும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவர் எங்கே வந்துட்டுருக்காரு, அப்டேட்டு, தனி விமானத்தில் வந்தது, அவர் கோவையில் இறங்கி வந்தது, எல்லாமே எங்களுக்கு உண்மையிலுமே சொல்கிறோம் சரியான ஹாப்பி ப்ரோ. நாங்கள் கரூரில் வந்து தாமதமாக வந்தது ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. இப்போ இந்த புதுவையிலையும் சரி கரூர்லேயும் சரி சொன்ன டைமில் கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ முடிக்கணுங்கிறதுல ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. ஸோ அந்த தவறுகள்லாம் திருத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், தவறுகளை திருத்துறாங்கிற காட்டியும் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்க. அவங்க இப்போ நார்மலாக இப்போ நம்ம ரோட்டில் போகிறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ கரூரில் வந்து அவர் தாமதம் பண்ணல, மக்கள் தான் தாமதம் பண்ணாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ரிட்ஜில் வரும்போது அவரை சுற்றி அத்தனை பேர். அவர் அந்த ஒரு 1/2 hour ட்ராவலிங்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஆகிடுச்சு. அதுதான் பெரிய ரீசனு. மற்றபடி கரூரில் நீட்டாக தான் பேசி எல்லாமே கிளைகிற சமயத்தில் அது ஒரு அசம்பாவிதம். அது எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். மீடியாவில் நல்லா காமிச்சாங்க, பட்டு அகெயின்ஸ்டாகவும் காமிச்சாங்க. அது இப்போ நல்லாவே மாற்றிருக்காரு ப்ரோ. அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 5 star ஹோட்டல் கூட போகல, இறங்கணுன்னு என்ன பண்ணிட்டாரு, நட்சத்திர விடுதிக்கும் போகாமல் டேரெக்டாக இங்கே வந்துட்டார். அதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஆமாம் ப்ரோ, எங்கள் கம்பெனியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போடுங்க, நாங்கள் ஹெச்ஆர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். அது சொல்லவே தேவையில்லை. 7 time அவரே வந்துட்டு பெரிய லெவலில் ஜெயிச்சு வந்தவர் தான். அவர் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பக்கப்பலம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவர் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா விஜயண்ணாவுக்கு வந்துட்டு பயங்கர சப்போர்ட். இன்னைக்கு கூட பேசுனாங்க, அவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா இன்னும் 20 வருஷம் வயசு குறைகிற மாதிரி. அவர் சொல்லப்போனால் அவர் உண்மையிலுமே அயன்மேன் தான் ப்ரோ, இரும்பு மனிதர் மாதிரி தான் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாரு. 2026 எதிர்பார்க்குறதுன்னு இல்லை, கண்டிப்பாக அவங்க தான் சிஎம் கேண்டிடேட்டு, சிஎம்மாக வரணும், விஜயண்ணா தான். நாங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது நல்லா இந்த ஆர்கனைஸ் வந்துட்டு இந்த சைடு இருந்தங்காட்டி கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவாக இருந்துச்சு எங்களுக்கு. நீங்கள் எந்த ஊர்? நான் இங்கே தான் பக்கத்தில் தான் ஸ்லேட்ருபுரம்னு சொல்லிட்டு. அதனால ஆக்சுவலி நான் ஷாப் வச்சிருக்கேன். நான் என்னோட ஷாப்பெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் லீவ் விட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு வைப்பாக வந்திருக்கேன். அந்த பிளேஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி வைப்பாக இருந்துச்சு. ஷாப் அது என்ன லவ்னுலாம் எனக்கு தெரியல, அது ஏதோ ஒரு மாதிரி ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி வரும்போதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கொஞ்சம் நல்லா அப்படி இருந்துச்சு வரும்போதெல்லாம். ஏன் தெரியல, அது மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம இவ்வளோ வெயிலெல்லாம் வரவே மாட்டோம். அந்த டிஜே எல்லாம் பண்ணி நம்ம ஒரு நம்ம நல்லா ஒரு காஸ்ட்லி ஒரு இடத்துக்கு போனால் எப்படி ஒரு வைப்பிங்காக இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு இது பார்க்கும்போது. என்னன்னு தெரியல, கடைசி படம்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை வந்து இல்லை பரவாயில்ல, அரசியலுக்கு வராரே நல்லது. ஆக்சுவலி எங்களுக்கு நாங்கள் அப்போல்லாம் சின்னதாக இருந்துட்டு போல, எங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டாக. அதனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இதுக்கப்புறம் இந்த மூவிஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோமோ அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இதாக இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு அவர் ஆக்சுவலி எங்களுக்கு சினிமாவிலேருந்து தானே அவங்களோட இதை வந்து இப்படி இது பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்லேயே அவ்வளோ கூட்டம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் அவ்வளோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன். அண்ணனாவை செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கறதுக்கே. சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பேசியிருந்தாங்க? நாங்கள் அவரை தான் முக்கியமாக பார்த்தோம். விஷயம்லாம் ஒரு 2வது தான். எங்களோட கான்செப்ட் அவரை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால அந்த வைப்பிங்கில் வந்து பார்க்கணும். எவ்வளோ யங்ஸ்டர்ஸோட கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் வைப்பிங்காக இருக்குது, அதுக்கு தான். எல்லாமே பிடிச்சிருந்ததுங்க, எல்லாமே ப்ளஸ்ஸாக அதை பேசினார். அவர் தான் வருவார், அவர் தான் ஜெயிப்பார், நாங்கள் அவருக்காக நிற்கிறோம். அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வரதா அவரே ஸ்பீச்சில் குறிப்பிட்டிருந்தாரு, நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் அதை
எடுத்துக்க மாட்டார், அது எடுத்துக்க மாட்டார், எதிர்த்து நிற்பார், கேஷுவலாக இருப்பார். கேஷுவலாக இருப்பார். பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. நீங்கள் இங்கே பாதுகாப்பாக உணர்ந்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் போகிற கண்டிப்பாக உணர்ந்தோம், பாதுகாப்பாக இருந்தோம். ஃபுல்லாக உணர்ந்தோம். ஏன்னா கடைசியாக கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா அந்த எல்லாமே சேஃபாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இங்கே மட்டும் எங்கள் ஏரியா மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் போகலான்னு ஆர்வமாக இருக்கோம். சேஃப் எங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு, சேஃபாக தான் இருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பேசுனேன், இந்த மகளிர் இலவச பேருந்து அது கொடுத்துட்டு வந்து ஓசின்னு சொல்லி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசியிருந்தாங்க. எஸ், அது வந்து உண்மையிலே அது நடக்குதா? கண்டிப்பாக நடக்குதுங்க. நானே அனுபவிச்சிருக்கேன். பஸ்ஸு நிற்கிறக்காக நாங்கள் நின்றுருந்தாலும் பஸ்ஸு நிற்காமல் அந்த ஸ்டாப்லேருந்து போயிருக்கு. ஓசி பஸ்ஸுங்காட்டி நிறையா வந்து கூட்டத்தில் ஏறுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, டிரைவரே கண்டக்டரே சொல்கிறாங்க. ஏன்னா சிட்டியில் வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து இப்போ கிராமத்தில் குக்கிராமத்துலலாம் நிற்க மாட்டேங்குது. இல்லை ஒருவேளை நான் கிராமம் தாங்க, என் கிராமத்திலே நிற்க மாட்டேன்னு தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை பஸ்ஸில் வந்து எப்படி நடத்துனாங்களோ இல்லை ஓட்டுநர்களோ வந்து ரொம்ப அதட்டலாக பேசுகிறாங்க. இலவச பேருந்து எங்கள் லேடிஸை பொறுத்த வரைக்கும் அதட்டலாக பேசுகிறாங்க. 2026 என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் தான். 26 இல்லை, 31, 36 மேலையும் அண்ணன் தான். மேலும் அவரே தான் வருவார். எங்கள் ரத்தத்திலே ஊறிட்டாரு, அவர் தான் எல்லாமே. என் பையன், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அப்புறம் நான், என் பையன் இப்போ அண்ணாக்கு மட்டும்தான் விஜய்னு நிற்கிறான். சின்னவன் தான், 6 வயசு தான் ஆச்சு. ஆனால் அவன் 4 வயசுலேருந்தே விஜய் ஃபேனு. பக்கா மாசுங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து திருப்பியும் அதே தான், காசை நம்பி பொழப்பு நடத்துகிற கூட்டம் கிடையாது இது வந்து ஒன்லி மாசுக்காக, மக்களுடைய மாசோடு அவர் இறங்கியிருக்காரு. அவருடைய அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தான் வந்திருக்காரு. நீங்கள் பல மேடையில் பார்த்துருப்பீங்க, பல நேர்காணலில் பார்த்துருப்பீங்க. 500 கோடி, அதாவது 2 படங்கள் எடுத்தால் 500 கோடி, அதை அந்த உச்சத்தை விட்டுட்டு அந்த ஒரு பெரிய தன்னுடைய இதை விட்டுட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு அப்படின்னா வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லைங்க. அவருக்கு ஏற்கனவே பதவி, புகழ், பேர் எல்லாமே கிடச்சிருச்சு. அவர் அட்டைன் பண்ணாதது ஒன்றுமே கிடையாது. இப்போ அவர் வந்திருக்கிறது இதெல்லாம் எனக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க, இந்த தமிழக மக்களுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற கிளியரான அந்த நோக்கத்தோடு வந்திருக்காரு. 2026, 2031 வரும் அனைத்து தேர்தலுமே நிரந்தர முதல்வராக வேறு யாருமே இல்லைங்க, நம்ம தளபதி மட்டும்தாங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் பேச வரலன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தடுத்த கூட்டங்களில் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, பொலிட்டிக்கலாக எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து விக்கிரவாண்டியில் பேசியிருந்தாரு, நீங்கள் பார்த்தீங்க. அதில் வந்து அரசியல் தெரியாத மாதிரியா பேசின மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப தெளிவாக அவரோட பாயிண்ட்டை சொல்லிட்டாரு, மேடையில் தெளிவாக சொல்லிட்டாரு. எங்களோட கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. முதல் மாநாட்டிலேயே தெளிவாக பேசினவரை வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க. அதாவது தெளிவாக சொல்லிட்டாருங்க, என்னென்னா கெட்டுப்போன பொருளை வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டோம், பேசுகிறவங்க பேசிகிட்டே போகட்டும். நீங்கள் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. முதல் மாநாட்டிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய தளபதியுடைய பரப்புரையும் அவருடைய செயல்பாடுகளும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இது வந்து இன்றைக்கி வந்தது இல்லைங்க. நாங்கள் வந்து ஒரு அவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து இன்றைக்கி வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகமாக வந்து நலப்பணிகள் களப்பணிகள் செய்து கொண்டே இருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு பற்றி நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பேசியிருந்தாரு. அது எவ்வளோ முக்கியத்துவமான ஸ்பீச் நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 3லேருந்து 4 பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கல்லூரியில் நடந்துட்டுருக்கு. இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொல்லை இது பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் அதே மாதிரி நடந்திருக்கு. இது வந்து ஒரு மாதத்துக்கும் ஏதோ பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்து பெண்களுக்கு ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஒரு பெண்ணோட முடிஞ்சிடும்னு, அந்த பொண்ணோடைய லைஃப்லேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாமே அதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய அரபு நாடுகளில் எப்படி வந்து அதுக்கான சட்ட திருத்தங்கள் இருக்குதோ, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி பாதுகாப்பு பெண்களுக்கு வரணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஆண்ட கட்சியிலையும் சரி, ஆளும் கட்சியிலையும் சரி எதுவுமே கொடுத்ததே கிடையாது. சேஃப்டியே கிடையாது. பெண்கள் இல்லை, குழந்தைகளுக்கும் சேஃப்டி கிடையாது, முதியவர்களுக்கும் சேஃப்டி கிடையாது, பாட்டிகளுக்கும் சேஃப்டி கிடையாது. அதனால் பெண்களுடைய பாதுகாப்பு கொடுக்கணும்னா அது எங்கள் தளபதியால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. அதனால தான் பெண்கள் வந்து இவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பசங்க வருவாங்க, இளைஞர்கள் வருவாங்க, வண்டியில் ராலி வருவாங்க. ஆனால் எங்கேங்க நீங்கள் இவ்வளவு பெண்கள் வந்து கேப்பை போட்டுட்டு துண்டை போட்டுட்டு தளபதி வந்திருக்காருன்னா இது வந்து அவரை பார்க்குறதுக்காக வந்து யாராவது வருவாங்களா? அவர் வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்கு தானே எல்லாருமே வரோங்க. மகளிர் உதவி மகளிர் இலவச பேருந்து வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது நிறைய பேர் சொல்லி
காட்டுறாங்க, ஓசி சொல்லி காட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா கிராமத்தில் நிறைய இடங்களில் பேருந்து நிற்கவே மாட்டேங்குது, இலவச பேருந்து நிற்கவே மாட்டேங்குதுலாம் கேள்விப்பட்டோம். அது உண்மைங்களா? இப்போ நீங்கள் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து இப்போ ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து எக்ஸாமுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அரசு பேருந்து வந்து நிற்காம, அதே பிங்க் கலர் வண்டி நிற்காம போயிருந்தது. அது பெரிய பேசும் பொருளாக எல்லாவுடைய ஆதன் சேனல், பாலிமர் சேனல்ஸ் எல்லா நியூஸ்லையுமே அதை போட்டிருந்தாங்க. அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியுதுல்ல, பேருந்து கொடுக்குறாங்க, அதாவது நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடாமல் இலையை மட்டும் வச்சுட்டு போனால் எப்படிங்க சாப்பிட முடியும்? அவங்க கொடுக்குறாங்கிறாங்க, எதுவுமே நிவர்த்தியாக கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு அதே மாதிரி வந்து அதை குத்தியும் காட்டுறாங்க. அதை யூஸ் பண்ணுறவங்க கிட்ட வந்து ஓசி அப்படின்னு சொல்லி குத்தியும் காட்டுறாங்க. அதை தான் எங்கள் தலைவர் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து சலுகைகளை நிராகரிக்க கிடையாது, ஆனால் அது மக்களுடைய வரி பணம். அதை வந்து நீங்கள் ஓசினோ அல்லது வந்து இலவசமனோ சொல்லாதீங்க, அது மக்களுக்கு சேர வேண்டியது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாருங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்படி வைக்கணுமா? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இதை தான் எதிர்பார்த்தோம், அவர் எங்கள் ஊருக்கு வரணும்னு. பல தடைகளை மீறி அவர் வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம். கரூர் துயர சம்பவத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் கழிச்சு தமிழ்நாட்டில் பரப்புரை நடத்துறாரு. அதுவும் உங்கள் ஊருக்கு வந்திருக்காரு. எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம மண்ணு நாங்கள் ரொம்ப ஒரு திருவிழா விட பல மடங்கு ஜாஸ்தியாக இதை என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோ என்ன அன்பு அது அந்த அன்பை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அது ஆமாம், அதை வெளியே வந்து எங்களால் அன்பை காட்ட முடியல. ஆனால் அதெல்லாம் அதை காட்டிலும் அவர் மேலே எங்களுக்கு அன்பு ஜாஸ்தி. எங்கள் கடவுள் அவர். இந்த ஸ்பீச்சில் அவர் பேசின முக்கியமான அம்சங்களை இதெல்லாம் நீங்கள் அவர் பேசின எல்லாமே முக்கியம் தாங்க. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நினைக்கிறீங்க? அதுதானே இந்த சமுதாயத்துக்கு தேவை, நாட்டுக்கு தேவை. அதனால் நாங்கள் ரொம்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவர் பேசுனது எல்லாமே எங்களுக்கு பொருத்தமான கொஸ்டினாக தான் அவர் பேசியிருக்காரு. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் பெண்களாக வந்திருக்கீங்க. ஆமாங்க. உங்களுக்கு வந்து பாதுகாப்புலாம் இருந்ததா? ரொம்ப நெருக்கம் அதில் இல்லை, எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. அதாவது ஒரு கோயில், ஒரு நம்ம சொந்தக்கார ஒரு விசேஷமாக போனால் கூட ஆம்பளைங்க பொம்பளைங்க மேலே இடிக்கவோ ஏதோ ஒரு இடங்கோர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் இருந்தவங்க அத்தனை ஆம்பளைங்களும் அண்ணனோ தம்பியாவோ அப்பாவோ அந்த மாதிரி தான் எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. யாருமே ஒரு மோதலோ முட்டலோ, நாங்கள் போனால் கூட போங்கக்கா போங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் வழிவிட்டாங்க. யாரும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஆனால் ஒரு கல்யாணம், ஒரு சொந்த வீட்டு விசேஷமாக இருந்தால் கூட ஒரு மோதல் பண்ணுறாங்க. ஏன்னா அது அது இயற்கையாக எல்லா பக்கம் ஐயோ, இது எங்கள் குடும்பம் தாங்க, இது எங்கள் குடும்பம் தான். கண்டிப்பாக இது எங்கள் குடும்பம், எங்கள் தளபதி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அதனால் நாங்கள் கண்டிப்பாக அவரை விட மாட்டோம். 2026 எலெக்ஷன் இதுவே உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா 2026 எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி சொல்கிறதுங்க? நாங்களாம் எங்கள் ஊரில் கிடா விருந்து வச்சு பயங்கர கோலாகலமாக நடத்திடுவோம். ஆமாம், அழுதுருவோங்க. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? அவர் வரணும், அவர் தான் சிஎம். அந்த கண்ணீர்ல விஜய் தெரியுறாரு. அவர் தாங்க எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பா என்னால் பேச இதாக இருக்கு, அழுக்கு தான் வருது. ஃபர்ஸ்ட்டு அவர் கடைசி படம் நடிக்கிறாரு, ஜனநாயகம் கிளம்புற குவிட் பண்ணுறதா சொல்கிறாரு. அது எவ்வளோ வருத்தத்துக்குரிய? அது ரொம்ப வருத்தம் தாங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் நடிக்க முடியாதுங்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் நம்மளை மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னா அந்த ஃபீல்டை அவர் விட்டுட்டு வந்து தானே ஆகணும் இல்லைங்களா? அதையும் பண்ணிவிட்டு இதையும் கூட பண்ணலாம். ஆனால் இப்போ சில விஷயங்களுக்கு அவர் மூச்சை விட்டால் கூட குத்தம் சொல்கிறவங்க அதில் சம்பாதிக்கிறது பத்திலையா இதுலேயும் சம்பாதிக்கணுமாங்கிற கேள்வியை வச்சுருவாங்க. இல்லை, எங்களுக்கு ஆசை தாங்க, கண்டிப்பாக ஆதரவு இருக்கும் ஜனங்களோடது. ஆனால் அவங்க 2 விதமாக கொஸ்டின் பண்ணிடுவாங்க. இதில் சம்பாதிச்சு பத்திலையா நான் அதுக்கும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துடுவாங்க. அதனால் எங்கள் தளபதி ஒன்றை இழந்து ஒன்று அடைஞ்சிருவார். கண்டிப்பாக இழந்தது சினிமாவில் உங்களை தான் வந்து அடைஞ்சிருக்கு. நாங்கள் ஆமாம், அதாவது இவ்வளோ நாளாக ஸ்க்ரீனில் பார்த்தோம், இப்போ நேரில் பார்க்குறோம். அவர் வந்து நிழலை இழந்துட்டு நெஜத்துக்கு வந்திருக்கிறாரு. அதனால் நாங்கள் கண்டிப்பாக நெஜத்தை கைப்பிடிச்சிப்போம். விஜய் அவர்களை பார்த்தீங்களா? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்துட்டோம். கூட்ட நெரிசல் எங்களால் இங்கே வந்து எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம். ஸ்க்ரீன்லேயுமே எங்களால் சரியாக இது பண்ண முடியல. சரி, எப்படி அவர் வெளியில் தான் வருவார் அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே போய் மெயின் ரோட்டில் போய் நின்னோம். எப்படியோ அங்கே போய் நின்று நாங்கள் பார்த்துட்டோம், பக்கமாகவே பார்த்துட்டோம். எங்கள் தளபதியை பார்த்தாச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமி தரிசனம் ரொம்ப அழகு. அப்படியா? அவ்வளோ கலராக இருந்தார், அவ்வளோ இதாக இருந்தார். டிவில ஸ்கிரீன்ல கூட இந்த மாதிரிலாம் நாங்க பார்த்தது இல்ல. நேர்ல பார்க்க வந்து டிவில பார்க்கறத விட ரொம்ப இதா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு. அந்த எமோஷனல் மூமெண்ட், ரொம்ப எமோஷனல் மூமெண்ட். நாங்க எல்லாரும் அழுதுட்டோம். அப்படியா? ஐயா, அழுற அளவுக்கு என்ன எமோஷனா? அவ்வளவு அழகா இருந்தாரு. சாமி தரிசனம்
நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டு நாங்கள் ஓடி வரதே பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி திருச்செந்தூர்லாம் கூட நாங்கள் அந்த மாதிரி போனதில்லை. சரி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலான்னு கோயிலில் கூட நாங்கள் மெதுவாக பொறுமையாக க்யூவில் தான் போவோம். அவ்வளோ இதாக போக மாட்டோம். ஆனால் இங்கே வந்து உண்மையாலுமே ஒரு சாமியவே பார்க்குற மாதிரி வேக வேகமாக ஓடி வந்தோம். கார் பார்க் பண்ணோம். எங்க ஹஸ்பண்ட் தான் 2 பேரும் டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் எங்கன்னு எங்களுக்கு தெரியல. இங்க சிக்னல் எல்லாமே கட்டு, அதனால கான்டாக்டும் எங்க பண்ண முடியல. சரி நம்ம கார் கிட்ட போய் நின்னா அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கறனால இப்ப நாங்க கார் பார்க்கிங்க்கு போயிட்டு இருக்கோம். செய்த குழந்தைகளை அலோட் பண்ணுங்க. பாவம் எங்க குழந்தைகளை அழுகுதுங்க. வச்சிட்டு அவங்க வர சொல்றாங்க. எக்ஸாம் கூட எழுத போக மாட்டேன். நாங்க தளபதி தான் பார்க்க போறோம்னு அழுகுறாங்க. பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் தான். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் அவனுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்லாம் எனக்கு தேவையில்லமா, அது நான் எப்ப வேணா நான் எழுதிக்குவேன். தளபதி தான் இன்னைக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுக. அவங்க கிட்ட நாங்களே பார்க்க போகலடா, நீங்க போங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்க ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாம நாங்க வந்தோம். இல்லனா நாங்க இன்னும் முன்கூட்டியே ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் நாங்க வந்திருப்போம். நாங்க பசங்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னனால நாங்க ஸ்கூல் அமுச்சுட்டு வந்தனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்ப போய் எங்க வீட்டுக்காரவங்களை நாங்க போய் தேடணும். இன்னொரு முக்கியமான இது, என்னோட தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது, சாரி 1 வீக் தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும். யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியோ பக்கத்துல போய் பார்த்துட்டேங்கிற சந்தோஷம், அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. முன்னாடிலாம் போனனால சப்பல் எல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு. ஒத்த சப்பலோட ஓடிட்டு இருந்தேன். திரும்ப அந்த சப்பலையும் கழட்டி விட்டுட்டு திரும்ப கார் பின்னாடியே ஓடிட்டு இருந்தேன். ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன அப்படி எங்க உங்களுக்கு ஊரு தேடி வந்திருக்கு சாமி, நாங்க பார்க்கணும்ல. இல்ல நீங்க கன்சீவா இருக்கீங்க, அந்த அத கூட பொருட்படுத்தாம போயிருக்கீங்க. எப்படியா போய் தளபதியை போய் பார்க்கணும், கையாத கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் அது முடியல. லேடிஸே போதும் எங்க தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஆனா நாட் ஒன்லி லேடிஸ், எல்லாமே ஓட் பண்ணுங்க. ஓட் ஃபார் டிவிகே. கண்டிப்பா டிவிகே தான் வரும். வருங்கால முதல்வர் எங்கள் தளபதி டிவிகே. எப்படி இருந்தது இன்னைக்கு விஜய் அவர்கள? சூப்பரா இருந்தது. ஓகே. வேற மாதிரி அவர் உண்மையை மட்டும் பேசியிருக்கிறாரு. தீய சத்தி தூய சத்தி அப்படிங்கறதெல்லாம் விட அவர் உண்மையா பேசியிருக்காரு. கடல்னு சொன்னாரு, இதுதான் கடல், இதுதான் மக்கள் கூட்டம். 2026ல தளபதி மட்டும்தான் வருவாரு. ஓகே. தளபதி தான், வேற யாரும் கிடையாது. நாங்க உற்சாகமா சொல்ற டிவிக்கே தான் வரணும் அப்படின்னு. ஏன் இவ்வளோ நம்பிக்கை, எதனால இவ்வளோ ஆதரவு? மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். லேடிஸ்க்கு முதல்ல இதான் பாதுகாப்பு வேணும். இவரு வந்தாருன்னா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் மக்களுக்கு. அதனால நாங்க முழுமையா நம்புறோம் டிவிக்கே தான் வரணும். ஓகே. ஆக்சுவலா அவர்தான் தளபதி தான் கெத்து, வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு அவர் வரும்பொழுது அந்த வரவேற்பு எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? செம்மையா இருந்தது. அதாவது கரூர் சம்பவத்தை சொல்லி இங்க இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க அதெல்லாம் நடக்காது, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்பினா அது மாதிரி முழு பாதுகாப்பு இருந்துச்சு. ஒத்துழைப்பு நல்லா இருந்தது. ஆசன தளபதி தான் கெத்து, நம்ம அண்ணன் தான். எப்படி இருந்தாரு நீங்க? எப்பவுமே தங்க அவ்வளோ அழகா இருந்தாரு எங்க அண்ணன் தான். மாசுனா மாசு, பக்கா மாசு. தமிழ்நாட்டின் மன்மதனே எங்க அண்ணன் தான். அவர் பேசுறதுல என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சது? பேசுற என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா, எங்க பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கணும் மெயினா. அது மட்டும் தான் நான் நல்லா மாசா இருந்துச்சுன்னா. ஓகே. அவர் வரும்பொழுது அந்த வரவேற்பு வேற லெவல். அதுதான் தளபதி மட்டும் வேற. அவர் ஸ்பீச் கொடுத்தது தான் மாசுனா வேற லெவல்ல இருந்தது. நாங்க அவ்வளோ ரசிச்சேன், பக்கத்துல பார்த்து அவ்வளோ ரசிச்சேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான். அதாவது என் லைஃப்ல ஒரு பெஸ்ட் மூமெண்ட்னா இது ஒன்று மட்டும்தான். வேற லெவல். 2026 தளபதி தான், டிவிகே தான். ஓகே. எப்படி இருந்தது இன்னைக்கு விஜய் அவரோட? செம்மையா இருந்துச்சு. எங்க அண்ணனை பார்த்ததே எங்களுக்கு பெரிய ஒரு வரமே. ஓகே. அடுத்த சிஎம் எங்க அண்ணன் தான். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் அப்படியே முடிஞ்சிருவாரு நினைச்சீங்கல்ல, முடிய மாட்டார். பாத்தீங்களா, ஈரோட கொந்தளிக்குது. எங்க அண்ணன் தான் வருவாரு. இப்ப பேசுங்க. இன்னைக்கு பேசுறதுல என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பெண்கள் பாதுகாப்பு பேசினாரு. எங்க அண்ணா வந்தா எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. அவர் வந்தா எங்களுக்கான பாதுகாப்பு கன்ஃபார்மா கிடைக்கும். டிவிகே 2026 என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே தான் வரணும். ஆனா நிறைய விமர்சனம் சொல்றாங்க, நான் அரசியலே பேசலன்றாங்க, ரொம்ப கம்மியா பேசுறேன். எங்க அண்ணன் மட்டும் பேசலங்க. நீங்க என்ன எங்க அண்ணன் பேசினா படம் டயலாக் பேசுறேங்கிறாரு. எங்க அண்ணன் படம் டயலாக் பேசினாரு. அவங்க பையன் பேசும்போது படம் டயலாக் பேசவே இல்லைங்களா? எங்க அண்ணன் பேசுறது எல்லாமே கரெக்டு தாங்க. எல்லாம் சரி சொல்லித்தர சொல்லுங்க எங்க அண்ணனுக்கு அரசியல. அதான் இப்ப சொன்னாரு, அரசியல சொல்லி கொடுங்க எப்படி செய்யணும்ட்டு. செய்வாரு, சொல்லி கொடுங்க செய்வாரு.
ஓகே. இல்லை மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? வரவேற்பு அவர் மேலே பேச ஆரம்பிச்சதுமே அந்த வரவேற்பு எப்படி இருந்தது? அதை சொல்லவே முடியாதுங்க வார்த்தையால. எங்க அண்ணன் தான், எங்க அண்ணனை பார்த்தோன்னே எல்லாம் கொதிக்கிறாங்க. எங்க அண்ணனை தவிர மித்த எதுவுமே கிடையாது. அடுத்த அரசியல் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனை இறக்குறோம், எல்லாம் தெறிக்க விடுறோம். தம்பிக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆட்சி பிடிச்சதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஏகப்பட்ட சனங்கள் உங்கள் மேலே ரொம்ப அம்பு கடந்து இருக்கிறாங்க. நானும் இருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. கட்டாயம் நீங்கள் 26ல் வருவீங்க. கட்டாயமாக வருவீங்க. இந்த ஒரு சின்னத்துக்கு இந்த கலருக்கும் சிவனும் சக்தி சேர்ந்து வாழ்த்துன மாதிரி இருக்குது. கட்டாயமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அவர் அவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? எல்லா மக்கள் மனசில் செதுக்கி இந்த படம் ஒவ்வொரு படமும் எடுத்து ஒவ்வொரு இல்லத்துலேயும் போய் கோந்துக்கிட்டாரு. அதை இப்போ நேரில் பார்க்குறக்கு அவ்வளோ ஆனந்தமாக வராங்க. காசு கொடுத்துலாம் வரல, சும்மா அவங்க வேலையை விட்டுட்டு நம்ம அண்ணனா தம்பியா அப்படின்னு சொல்கிறாருல்ல, குடும்பத்தில் ஒருத்தரா. நான் கூட இப்போ தம்பியாக நினச்சி தான் வந்திருக்கேன். தம்பி அவ்வளோ பிடிக்குமா? கட்டாயமாக தம்பி. எனக்கு தம்பி இருந்தார், இறந்துட்டார். அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு நான் தம்பியாகவும் அண்ணனாகவும் இறப்பேன் அப்படின்னு. குடும்பத்தில் ஒரு ஆளாக இறப்பேன்னு. எனக்கு 2 பையங்க. அதனால எனக்கு ஒரு தம்பி இறந்ததாகவும் நான் நினச்சிக்கிட்டேன். ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட எதாவது பேசணுன்னா என்ன சொல்லணும்னு விரும்புவீங்க? என்ன பேசணும்னு நினைப்பீங்க? ஒரு வேளை கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசினாருன்னா? பேசுனா நான் 100 வருஷம் வாழ்த்துவேன் அவரை. 100 ஆண்டு இருக்கேன். 100 ஆண்டு வாழ்த்துக்கள் நான் தெரிய வைப்பேன். ஆனால் இன்றைக்கி எப்போவும் விட இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் தான் ரொம்ப நாளாக பேசியிருக்காரு. மக்களுக்கு என்ன பிரச்சனை தேவையோ அதை வந்து சொல்லியிருக்காரு. மாவட்டத்தில் என்னென்ன குறை இருக்குது எல்லாத்தையுமே சொல்லி பேசியிருக்கிறாரு. ரொம்ப நாளாக பேசியிருந்தாருங்கண்ணா. ஓகே. அவருக்கு என்ன அரசியல் பேச மாட்டாரு, ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு, பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் உங்களோட பதிலாக என்னவா இருக்கும்? விஜய் அவர்களே ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. இல்லை, சொல்கிறவங்க 1000 சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் நிறையா சொல்கிறாங்க. ஆடு மாடு மாதிரி எல்லாம் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, சேரோட போடலன்னு. அது எல்லோரும் ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு ரீசன் எல்லாரும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. தன்னெழுச்சியாக வர மக்கள் எப்படியா இருந்தாலும் வந்து நின்று பார்ப்பாங்க. கூட்டிகிட்டு வர மக்களுக்கு தான் சேர் போடணும், சோஃபா போடணும், சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் தன்னெழுச்சியாக வர கூட்டம். அதுக்கு நீங்கள் தலைவர் நாங்களாம் பார்த்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தோம். எவ்வளோ தூரத்தில் நாங்கள் நின்று பார்க்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அவர் நாங்கள் பார்த்தா போதும், அவ்வளோதான். வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் ஆதன் சினிமா உங்கள் சேனலையும் நான் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறேன். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அது என்ன உண்மையோ அது நல்லா தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. அதுக்கு டிவிகே சபா ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். அந்த கோவத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? ஒரு மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா இத்தனை நாள் வந்து அவர் உட்கார வச்சு, அதாவது அவரை வரவிடாமல் செய்யணுங்கிறக்காகவே இந்த வேலையெல்லாம் செஞ்சு அதோட வெளிப்பாடு தான் இந்த கோவம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேலைவாய்ப்பை பற்றி பேசியிருப்பார், பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசியிருப்பார், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு எப்படியெல்லாம் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல, இத்தனை லட்சம் இருக்குது, பணியிடங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். முக்கியமான விஷயம், ரொம்ப மெயினான விஷயம் என்னென்னா, தன்னோட 2 எதிரி யார் அப்படிங்கிறத வந்து மிகவும் தெளிவாக அழுத்தமாக சொல்லியிருந்தார். இன்றைக்கி எல்லா மக்கள் முன்னாடியே சொல்லியிருப்பார். நம்ம அரசியல் எதிரி யார் அப்படின்னு சொல்லும்போது திமுக அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் கத்துனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொள்கை எதிரி யார் அப்படிங்கிறப்ப பாஜக அப்படிம்பாங்க. கொள்கை இல்லை அப்படி இப்படின்லாம் ஒரு கூட்டம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கே நீங்கள் தெளிவாக என்ன சொல்லணும்னா, இதை விட சிறப்பான கொள்கை வந்து இந்தியாவிலே கிடையாது. ஏன்னா இத்தனை பேர் இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து தளபதிக்காக நிற்கிறோம். அவர் சொல்லுவார், நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நிற்கிறோம். இது வந்து வேறு எந்த கொள்கை வந்து செஞ்சிடும்? அதுதான் இதை விட சிறப்பான கொள்கை வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற 2026 எங்க கதறலை எடுத்துக்கோங்க. மற்றவெல்லாம் கதறாங்கல்ல, அவங்களால கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லுங்க, சரிங்களா? ஏன்னா எங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க எங்க தலைவர் வந்துட்டாரு. அவர் காப்பாத்துவாரு, எங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க அவங்க பின்னாடி நிற்போம். மக்கள் எல்லாரும் அவர் பின்னாடி இருப்போம். 2026ல் அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அவர் எதுவும் பண்ண முடியாது. இனிமேட்டு அவங்க கூட்டமே வராது அவரோட போற மீட்டிங் எல்லாமே அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த ஈரோட்ல இப்ப பாத்திருப்பீங்களே, இவ்வளவு கூட்டத்துக்கு மேல இன்னும் என்னங்க பதில் சொல்றது? வர எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா 100% ஓட்டா மாறும். அதுல எந்த டவுட் இல்லைங்க சார். ஓகே. எதனால நீங்க இவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க? பெண்களோட ஆதரவு அதிகமா இருக்கு. எங்க தளபதி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் கொடுப்பாரு, எங்களுக்கு 100% எங்களுக்கான பாதுகாப்பு அவர் கொடுப்பாரு. இன்னைக்கு பர்டிகுலரா என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அவர் பாதுகாப்பு கொடுப்பாரு, எங்களுக்கான கௌரவம் கொடுக்கறேன்னு இருக்காரு, எங்க மக்களுக்கான கௌரவத்தை கொடுக்கறேன்னு இருக்காரு. எங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நாங்க அவங்க பின்னாடி நிற்போம். ஓகே. இன்னைக்கு இந்த மக்களோட வரவேற்பு பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவர் பேச தொடங்கும் பொழுது அந்த ஆரவாரம் எப்படி இருக்கு? எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப வைபா இருந்தது. அவர் ரொம்ப லாங்ல நின்னுதான் பார்த்தோம். அந்த ஒரு மூஞ்சி பார்த்துட்டேங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு அரசியல் பத்தி பேசுற ஒரு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னதான் வந்து போக வேணாம்னு சொல்லி நாங்க வந்துதான் ஆவோம்.
அவர் ரொம்ப நேரம் பேசலனாலும் ஒரு நிமிஷம் பேசினாலும் அது வேற லெவல்ல தான் பேசுறாங்க. இதுக்கு மேல வந்து நமக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க. யார் பேசுறவங்க 1000 பேர் எப்படி வேணாலும் பேசுவாங்க. நம்ம அந்த எல்லாம் காதுலயே வாங்கக்கூடாது. நம்மளோட நோக்கம் என்ன, அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதா. 2026ல் தளபதி தான் வரும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. பாத்தீங்களா எப்படி இருந்தாரு? ஹாப்பி. எங்களை பாப்போமா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பக்கத்துல இருந்து நல்லா பார்த்துட்டோம். எப்படி இருந்தாரு இன்னைக்கு செம்ம கியூட்டா இருந்தாரு. அப்படியா? சரி, என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அவர் பேசினதுல? எல்லாமே அவர் பேசின எல்லா ஸ்பீச்சுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிவிகே பேசின அந்த கட்சி பத்தி பேசினது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு புதுசா அவர் பேசின மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. ஓகே, அவர் வரும்பொழுது அந்த வரவேற்பு எப்படி இருந்தது மக்கள்? செம்ம ஒரு எங்களுக்கே நாங்க வந்து ஒரு இதாவே இல்லை, அந்த அளவுக்கு செம்ம ஹாப்பியா இருந்தாங்க சார். ஓகே, அவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருக்கலாம்னு நினைச்சீங்களா? இல்ல, அவர் இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் இருந்து பேசுனதே எங்களுக்கு பெரிய ஹாப்பி. அதனால கூட்டமே வராதுன்னு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்களா? அதெல்லாம் கூட்டம் எல்லாம் நிறைய வரும் சார். கூட்டம் வராதவங்களே யாருமே இல்லை. இந்த இடமே எங்களுக்குலாம் பத்தல. இன்னும் பெரிய இடம் கொடுத்திருந்தாலும் இன்னும் ஃபுல்லா எல்லாருமே வந்திருப்பாங்க. ஏன் பெண்கள் இவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க? என்ன காரணம் இவ்வளவு பிடிக்கிறதுக்கு? தளபதினாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2026 டிவிகே தான். ஓகே, நீங்களா சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து. பாத்தீங்களா இன்னைக்கு அவரை எப்படி இருந்தாரு? நல்லா கியூட்டா எப்படி பேசியிருந்தாரு? நல்லா பேசினாரு. என்ன விஷயம் அதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லா விஷயமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, பாத்தீங்களா அவரை? அவர் வரும்பொழுது அந்த வரவேற்பு எப்படி இருந்தது? செமையா. அப்படி அப்ப 2026 விஜய்தான். அவர் தான் வரணும். அவர் வந்தாதான் நாட்டுக்கும் நல்லா இருக்கும், பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். அவர் வரணும். அவர் வந்தாதான் நாங்கள் அதை ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு டிவிகேவுக்கு தான். விஜய் தான் வரணும். விஜய் வரணும். அவர் வந்தாதான் நாட்டுக்கு நல்லது செய்வார், நல்லது பண்ணுவார். அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. அவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. எப்படி இருந்தது இன்னைக்கு விஜய் சார் பாத்தீங்களா? செம்மையா இருந்தது. 24 வருஷத்து கனவு இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருந்தாரு? ஐயோ, சொல்ல வார்த்தையே இல்லைண்ணா. ஆனா செம்மையா இருந்தாரு. அப்படியா? என்ன விஷயம் பிடிச்சிருந்தது அவர் பேசுனது? அவர் பேசினாலே பிடிக்கும் தானா. அவரை பார்க்கணும், எங்களுக்கு அப்படியே மனசுக்கு அழகாதான் இருக்கும். கண்ணு கலங்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்ல நிக்க சொல்லுங்க அடுத்த தடவை. கொஞ்சம் ஹைட் இல்லாதவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ண சொல்லுங்க அவரை பார்க்கறதுக்கு. 2026 அவருதான். எங்க குடும்பத்துல மொத்தம் 30 ஓட்டு அவருக்கே தான். எதிர்பார்த்தா தங்க தளபதியை பார்க்கறதுக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. நல்லாவே பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரை பார்க்கும்போது கண்ணே கலங்கிருச்சு. எனக்கு அவர்னா உயிர். அண்ணன்லாம் இல்லை எனக்கு. விஜய் தளபதி வேற மாதிரி எனக்கு. ஓகே, அந்த வரவேற்பு எப்படி இருந்தது அவர் பேசும்பொழுது? சூப்பரா இருந்துச்சு. நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நான் செலிப்ரேட் பயங்கரமா பண்ணேன். கத்தி தொண்டை தான் வலிச்சிச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணேன். அவ்வளவு பிடிக்குமா? அவ்வளவு உயிர் எனக்கு. நான் வந்து திருப்பாச்சி படத்துல தான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தேன். அன்னையில இருந்து இன்னும் வரைக்கும் ஒரே ஃபேன் தான், அவர் மட்டும்தான். அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஓகே, ஓட் போடுற கண்டிப்பா இந்த வருஷம் ஓட் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்கு. 4 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். இந்த வருஷம் இவருக்கு தான் கண்டிப்பா. அப்படியா? சரி, ஒரு நாளா நடிகரா நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. அரசியல் கட்சி தலைவரா எதை வச்சு நீங்க அவரை சப்போர்ட் பண்றீங்க? எதை வச்சு பண்ணணும்? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டாரு, அதை வச்சு பண்ணா போதாதா? அது வச்சுதான் மெயினா. ஓகே, ஆனா இங்க இருக்கிற கூட்டங்களுக்கு வந்து ஓட்டா மாறுமா? இவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றவங்களுக்குலாம் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஓட்டா மாறும், கண்டிப்பா மாறும். அவர் தான் சிஎம். 2026ல கண்டிப்பா அவர் மட்டும்தான் சிஎம். வேற யாருமே இல்ல. நீங்க இவ்ளோ வெறித்தனமா இருக்கீங்களா? நேர்ல பார்த்து ஏதாவது கேட்கணும் பேசணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன பேசியிருப்பீங்க? பேச மாட்டேன், அழுதுறேன். கண்டிப்பா என்ன பேசனே தெரியாது. இத கூட அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. தங்க தளபதி ஐ லவ் யூ விஜய். உண்மையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு எப்பவுமே நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க, அதுக்கு அவரே பதில் கொடுத்துட்டாரு. அவரோட இந்த கோவத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு கோவமா அவர் பேச என்ன காரணம்? அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து அண்ணன் அமைதியாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அமைதியாக இருந்தாலுமே செயல்படுத்துறாரு. அவர் எல்லாமே செயல்படுத்துறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக 2 வருஷமாக அவர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. மாநாடு இந்த 2 மாநாடு போட்டிருக்கிறாரு. 2 மாநாடுமே சிறப்பாக போட்டிருக்கிறாரு. எந்த ஒரு நடிகருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லை. இவர் நடிகர்னு சொல்கிறதே ஃபஸ்ட் தப்பு. இவர் அரசியலை அப்படியே மேம்படுத்திட்டே இருக்கிறார். நாங்கள் 3 நாள் இங்கே தான் இருக்கிறோம். 3 நாள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். நான் காலையில் நேற்று நைட்டு வந்தோம், நேற்று நைட்டு வந்தோம், இன்றைக்கும் வரோம். இன்றைக்கும் பார்த்தீங்களா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக 3 நாள் இந்த மாதிரி இருக்கிறாங்களா? கரூர் இன்சிடென்ட்
இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கூட்டம் வராதுன்னு சொன்னவங்களுக்குலாம் உங்களோட பதில் கரூர் இன்சிடென்ட் வந்து அது ஒரு விபத்து தான். இல்ல அதுக்கப்புறம் கூட்டமே வராதுன்னு சொல்றவங்களுக்கு உங்களோட அது பதில் கண்டிப்பா பதில் என்னன்னா கூட்டம் தான் பதில். அதுவும் இல்லாமல் அதில் கவர்மெண்ட்டோட மிஸ்டேக்கும் இருக்கு. கவர்மெண்ட் தலைவரோட மிஸ்டேக் நம்ம சொல்லவே முடியாது. அது ஒரு விபத்து. அதை வச்சு மறுபடியும் கரூர்னு நம்ம சொல்றதுக்கு இதே இல்லை. இன்னைக்கு அவர் பேசுறதுல என்ன விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கு. நீங்க கவர்மெண்ட் அவர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க அதை போய் நீங்க கவர்மெண்ட்டே கேட்கலாம். அத்திக்கடவை பத்தி சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் பவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியை தான் அவர் சொல்றாரு. அதை பத்தில யாருமே கேட்க மாட்டீங்க. நீங்க தளபதி ஏன் 20 நிமிஷம் பேசினாரு, 10 நிமிஷம் ஏன் பேசினாரு, அதை தான் கேட்குறீங்களே தவிர அவர் எடுத்து வச்ச இதை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு கொண்டு போக மாட்டீங்க. நீங்கள் அந்த கவர்மெண்ட்டை கொண்டு போய் அதை மாத்திரக்கு உண்டான அதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்களே தவிர இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஸோ இதை நம்ம தப்பு பண்ணுறோமா அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, விமர்சனம் தான் பண்ணுறாங்களே தவிர இதை மாற்றிட்டா மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்களா? அது யோசிக்கிறது இல்லை. அப்போ நம்மளை பண்ணிட்டு கேள்வி கேட்குறது மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர எதையுமே மாற்றுறதை வந்து பண்ணுறதே இல்லை. ஓகே, அவரை பார்த்து அவ்வளோ பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக பயப்படுறாங்க. ஓகே, கண்டிப்பாக 2 வருஷத்துலேயே இவ்வளோ பயப்படுறாங்களே, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டால் கண்டிப்பாக அவங்க வரவே முடியாது. 2026 நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் 2031 2035 நிரந்தரம் அவர் தான், தளபதி மட்டும்தான். 2026 மட்டும் இல்லை, இனி வரப்போகிற காலம் எல்லாமே தளபதி மட்டும்தான். ஸ்பீச் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்க. என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லா விஷயமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, பெண்களை அம்மா அக்கா தங்கச்சிகள் அப்படின்னாரு. அதுக்காக பெண்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தூய சக்தியாக இனிமேட்டு நம்ம பயணிக்க போகிறோம். எப்பவுமே நம்ம தூய சக்தியாக தான் இருந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு எனர்ஜியாக இருந்தது. எதனால் விஜய் மேலே இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குறீங்க? நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியா? பெரிய தமிழகத்துக்கே மாற்றம் வரும்னு நம்புறேங்க. இன்னைக்கு நிறைய எல்லா குறைகளும் நிறைவு செய்வாங்கன்னு நம்புறேங்க. நிறைய முன்னோர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாரு, பெரியார் பற்றிலாம் பேசினாரு. அதெல்லாம் எப்படி இருக்கு? காங்கிரியான் பற்றி எல்லாம் பேசுறாருன்னா நல்லா யோசிச்சிருக்கு. ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியல, அரசியல் தெரியல. அந்த மாதிரி சொன்னவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வச்சிருக்காரு. முற்றுப்புள்ளியாக இருக்கும். காலிங்கரையான் பற்றி எல்லாம் அவரெல்லாம் நான் பார்த்ததில்லை. நம்ம என்னோட முன்னோர்கள் பார்த்தாங்களா இல்லையானே தெரியாது. ஆனால் அவரை பற்றி சொல்லுறாருன்னா நல்லா சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஓகே, கூட்டமே வராதுன்னு சொன்னாங்களேம்மா, அது கூட்டங்க எல்லாரும் அந்தந்த கட்சிக்கு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள்லாம் வேலைக்கு போன பக்கம் வந்து பார்க்கலான்னு வந்து இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம். இன்னைக்கு வேலைக்கு போகலைங்க. நாங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம், இவர் இப்போ போய் பார்க்காத நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் வேலைக்கெல்லாம் போகல, இப்படியே வந்திருக்கிறோம். 2026 மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருங்க. இந்தியா ஓகேங்களா? உங்கள் தலைவர் எப்படி பேசியிருந்தாரு, எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் பேசுவாருன்னு? அதாவது கண்டிப்பாக எதிர்பார்த்ததான், எதிர்பார்க்காமலாம் ஒன்றும் இல்லை. 81 நாட்கள் கழித்து நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரோட மக்கள் சந்திப்பு பயணம் வந்து மிகவும் வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. முன்னே இருந்ததை விட உத்வேகமாகவும் அதே மாதிரி உணர்ச்சி பூர்வமாகவும் வந்து இந்த பொதுக்கூட்டம் அப்படின்றது வந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச அண்ணன் செங்கோட்டை அண்ணனுக்கு வந்து வாழ்த்தா எங்களுக்கெல்லாம் வயது இல்லை, அவங்கள வந்து வணங்குறோம். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோடான கோடி நன்றிகள் எங்களோட கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டம் சார்பாக வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம மேலே நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நீங்கள் பதில் சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்கள் சொல்கிறது யதார்த்தமான ஒரு கேள்வி தான். எப்போவுமே வந்து விமர்சனங்களை கடந்து வர்றது தான் நான் ஒரு சரித்திரமாக நம்ம வந்து நினைக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து சரித்திரம் படிக்க வந்தவங்க, சும்மா வந்து சரித்திரத்தை பேசி, அதாவது யாரோ செஞ்ச சரித்திரத்தை பேச வந்தவங்க கிடையாது. புதுசாக சரித்திரத்தை படைக்க வந்தவங்க தான் தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழக தலைவரும் அவர் கூட பணியாற்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும். தீய சக்திலாம் பேசியிருக்காரு. எப்படி இருக்க போகுது இனி காலம்? தீய சக்தின்னு தானே சொல்ல முடியும். தூய சக்தியை இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2026 தளபதியோட கோட்டை தமிழ்நாடு. ஈரோடு மக்களோட அந்த வரவேற்பு எப்படி இருந்தது அவர் பேசும்பொழுது? மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு சரித்திரமாக வருங்காலத்தில் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். நேற்றைய நாளைய தீர்ப்பே இன்றைய அரசியல் பரபரப்பே, நாளைய தமிழகத்தின் எதிர்பார்ப்பே, எங்கள் ஜனநாயகனே உன்னை 2026 வா வா என்று தமிழக மக்கள் அழைக்கிறோம். அரியணையில் அமர நாங்கள் வைக்கிறோம். நன்றி தலைவா, உன்னை நான் பார்த்ததற்கு மிகவும் நன்றி, அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். நீங்கள் அவர் பேசுனது எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? பேசுனது வந்து எல்லா ஊர்லேயும் பேசுனதை விட ஈரோடு மஞ்சள் மாநகரில் நல்லா சிறப்பாக பேசினாருன்னு நினைக்கிறேங்க. என்னுடைய கருத்து அது.
நல்லா அருமையாக பேசினார். முக்கியமாக நம்ம தந்தை பெரியாரை பற்றி சிறப்பாக பேசியிருக்கிறாரு. நமக்கு ஈரோடுன்னாவே மஞ்சள் மாநகரில் பெரியார் தான். அவரை பற்றி மிக கம்பீரமாக கடப்பாறை என்று சொல்லி இரும்புக்கு சமமாக அவரை வச்சு பேசியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். எங்கிருந்து வரீங்க? இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்தீங்களா? நாங்க இதே மாவட்டம் தாங்க. நாங்க அம்மாப்பேட்டை ஒன்றியம். எப்படி இருந்தது இன்னைக்கு அவரோட ஸ்பீச்? வேற லெவலுங்க. தளபதி வந்தாவே வேற லெவலுங்க. ஸ்பீச் அடி போலி தூக்கி சாப்பிட்டாரு எங்களை எல்லாம். வேற லெவலு. கரூர் மாதிரி எல்லாம் இங்க கை வச்சுட்டு போயிடலாம்ல நினைச்சிட கூடாதுங்க. சரிங்களா? கரூர்ல தான் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா நாங்க ஏமாற கிடையாது. எங்களை ஏமாற வச்சுட்டாங்க. நாங்க ஏமாறப்பட்டுட்டோம். ஆனா கரூர் மாதிரில இங்க கை வைக்க முடியாதுங்க. அப்ப எங்களுக்கு யாரும் இல்ல. இப்ப பெரிய ஒரு ஆலமரமே இருக்குது. நீங்க ரொம்ப ஆக்ரோஷமாவும் ரொம்ப வேகமாவும் பேசியிருக்காரு. அதை கேட்கும்போது எப்படி இருந்தது? நான் பேசியிருக்கேன். என்ன விஜய் அவர்கள் அவர் பேசியிருக்காருங்களா? அவர் பேசி ஏன் அப்படி அவர் அந்த அளவுக்கு தூண்டுறாங்கங்க? கரூர் சம்பவத்துல போய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு, பயந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. புலி பாய்வதெல்லாம் திரும்பி பாஞ்சிட்டாரு பாத்தீங்களா? வெளியே அடுத்த செகண்டே 11 தீர்மானம் போட்ட அடுத்த செகண்டே எஸ்ஐஆர் எதிர்த்து மிகப்பெரிய கண்டனம் அறிவிச்சாரு. சரிங்களா? அவர் பயப்பட மாட்டாருங்க. என்னைக்குமே பயந்திருந்தா அவர் இந்த ஃபீல்டுக்குள்ளாரே வந்திருக்க மாட்டாருங்க. சரிங்களா? அவர் பயந்திருந்தா இந்த ஃபீல்டுக்குள்ளாரே வந்திருக்க மாட்டாருங்க. ஓகே, அப்ப 2026 அவர் சொன்ன மாதிரி என்ன எதிர்பார்க்கலாம்? 2026 வெற்றி சரவடி பிளாஸ்ட். அவர் வந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? எப்படி வரவேற்றாங்க அந்த ஈரோடு மக்கள்? அடுத்த சிஎம் அவர் 2026 சிஎம் தளபதி தான். ஓகே, இன்னைக்கு அவர் வந்தது, அவரை பார்த்தது எப்படி இருந்தது? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க சார். இதுக்கோசம் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தோம். கார்மெண்ட்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நானே கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே, அவர் பேசின விஷயங்கள் என்னென்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சிங்க சார். கண்டிப்பாக 2026 நம்ம தான். தளபதி சொல்லுங்க. தளபதி எப்படி இந்த கூட்டத்துல நாங்க பாத்துட்டோம். எங்க ஊர் எம்ஜிஆர் கலை கூத்தாடி நாங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? சக்தி டிஎம்கே நாங்க என்னன்னு அவரே சொல்லிட்டாரு. கண்டிப்பா 2026ல 2026ல ரெட்டன் பேக் அடிச்சு ஓடிக்கும். தற்கூரி எல்லாம் கிடையாது. தற்கூரி நீங்க தான் தற்கூரி. இங்க இருக்கிற எவனும் தற்கூரி எல்லாம் கிடையாது. எல்லா தலைவருக்கோசரம் வந்திருக்காங்க. எல்லாம் அவரோட பேச்சுக்கோசரம் வந்திருக்காங்க. யாரும் சும்மா ஏனோ தானோ அப்படி எல்லாம் வர்ற கூட்டம் கிடையாது. கண்டிப்பா ஒரு 2026ல முதலமைச்சர் அமைச்சே தீருவோம். எங்க மக்கள் எல்லாரும் கூட கண்டிப்பா இருப்போம். தலைவர் கண்டிப்பா ஜெயிப்பார். பார்த்தோம். ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்க ட்ரை பண்ணோம். பார்க்கல. ஓகே, எப்படி இருந்தாரு? அவர் எப்பவுமே செம்மையா தானே இருப்பாரு. ஓகே, எப்படி பேசினாரு? நீங்க பேசுனதுல உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது? உண்மை தானே பேசுவார். எப்போ பேசினாலும் இங்கே நடக்கிறது என்னென்ன பண்ணலை அப்படின்றத தானே சொன்னார். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த அவர் நல்லா சொன்னார். ஓகே, நீங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப நகைச்சுவையாக பேசியிருந்தாரு, நிறைய விஷயங்களாகவும் பேசியிருந்தாரு. எப்படி இருந்தது? என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கேட்குறேன். அவர் பேசினாவே எங்களுக்கு பிடிக்குங்க. என்ன விஷயம் தனித்தனியாலாம் இல்லை, எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். கூட்டத்தை பார்க்கும்போது அடுத்த சிஎம் அவர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, மக்கள் அதோட ஆதரவு பார்க்கும்போது மக்கள் ஆதரவு நல்லா. ரொம்ப கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசியிருக்காரு. ஆமாங்க, அவரு போன தடவை அவருடைய இதையை வச்சு அவர் இந்த தடவை அதுக்கு உண்டான பதில் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஓகே, ரொம்ப வழியை அவர் தீர்த்திருக்காரு. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? அவர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். ஜி, நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்தாரு? சூப்பரா இருந்தாரு. என்ன பேசினாரு?
என்ன பேசுனாரு புரியல எனக்கு. ஆனா நல்லா பேசினா கண்டிப்பா அவர் தான் வரணும். அவர் தான் வரணுமா? கண்டிப்பா அவர் வரணும். ஓகே. புது திருப்பம் வரணும். தமிழ்நாட்டுக்கு புது திருப்பம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஏன் விஜய்னால அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது என்னம்மா சொல்றீங்க? அப்படின்னு இல்லை, அவர் புதுசாக இப்போதான் எங்கள் பெண்களுக்காக சரி எல்லாத்துக்காக இப்போ மக்கள் மனசுக்குள்ள அவர் ரொம்ப நிற்கிறாரு. அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஆட்சியை மாற்றி பார்ப்போம், என்ன நடக்கும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? அண்ணா, என் பேர் டாக்டர் பிஎம் பொன்னுசாமிங்க, நம்பியூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்துறீங்களா? அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? அருமையாக இருந்துங்க. ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம் தெரியுது, ஒரு மாற்றத்தை மக்கள் நோக்கி விரும்பிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும்னு எதிர்பார்க்குறேங்க. அவரோட பேச்சு இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? உற்சாகமாக இருந்தது, அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு வேறுபாடு இல்லை. ஸோ நல்லா பேசினேன். டிவிக்கேன்றது மீண்டும் அவர் கண்டிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அத்தனை தொண்டர்களுமே ஏடிஎம்கே தொண்டர்கள் தான். இப்போ வந்து அவங்க டிவிகேக்கு மாறிட்டாங்க. ஸோ கொங்கு மண்டலத்தை வந்து ஒரு கதிகலங்க விட்டுட்டாரு நம்ம அண்ணன் செங்கோட்டையன். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஓகே. 2026 2026 கண்டிப்பாக டிவிகேக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன சஜஷன் அப்படின்னீங்கன்னா, காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வந்ததுன்னா 100% அண்ணன் விஜய் தான் வந்து சிஎம். பேர் சொல்லுங்க. யாகுண்ணா. ஓகே. இன்னைக்கு எப்படி இருந்தது விஜயோட ஸ்பீச்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணா. நல்லது நல்லாமே. எல்லா விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லா விஷயமும் பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசுனது எல்லாமே பிடிச்சிருந்தது. எங்கள் அண்ணனா இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? கூட்டமே வராதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. கூட்டம் வராதுன்னு யாரும் சொல்லலைண்ணா. அது ஒரே ஒரு கட்சி தான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு யாருமே சொல்லலைண்ணா. கூட்டம் பார்த்தீங்களா? அவர் கூட்டம் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஓப்பன் சேலஞ்சும் கொடுத்துருக்காரு, அது பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? அவர் முன்னாடியே கொடுத்துருக்காங்க, லேட்டாக கொடுத்துருக்காரு. ஓகே. ஆமாண்ணா. இப்போ 2026 வெற்றி நிச்சயண்ணா. கண்டிப்பாக எங்கள் அண்ணன் தாண்ணா, வேறு யாருமே கிடையாதுண்ணா. நாங்கள் எப்போ வருவேன்னு பார்த்தா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஓகே. நிறைய கட்சிக்கு மறைமுகமாகவும் அவர் நிறைய விஷயங்கள் மறைமுகமாக டைரெக்டாக சொல்லியிருக்காருண்ணா. ஓகே. மறைமுகமாக நாங்கள் எதுவுமே சொல்லல, ஓப்பனாக சொல்லி தெரிஞ்சா சரி. அவங்களுக்கு நிறைய கட்சிக்கு புரிஞ்சுதுன்னா சரி. எம்ஜிஆர் அவர்களையும் நாங்கள் கொண்டாடுவோம், யாரும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது பார்க்கும்போது எப்படி? அவர் எங்கள் தலைவர், பெரிய தலைவர்னு. அவர் எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் பிடிக்கும். ஓகே. இன்னைக்கு தூய சக்திலாம் சொல்லியிருக்காரு. அப்படிதான் இனி இருக்க போகுதா களம்? இது வரைக்கும் திமுக கட்சி அப்படிதான் இருந்ததுன்னா, இதுக்கு மேலே மாற்றிக்கிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா இன்னும் நாங்கள் பலமாக எதிர்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுக ஆட்சியை அடியோட முடிச்சு கட்டணுங்க. ரெண்டாவது, அன்னைக்கு இருந்த விலைவாசிக்கு இன்னைக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு சிப்பத்துக்கு 500 ரூபா ஏறி இருக்குது. மக்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு நாளைக்கு 33 ரூபா நம்மளுக்கு. அந்த 33 ரூபானால ஒரு நாளைக்கு அன்றாட செலவு 200 ரூபா 300 வரைக்கும் சாதாரண மக்களுக்கு ஏறி இருக்குது. இந்த திமுக அரசு திருடனாட்சி அடியோடு முடிச்சு கட்டணும். நம்ம மக்கள் வந்து காசை கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. அவன் வந்து கொடுக்குறோம் எங்கள் அப்பனோட காசா எங்கள் ஆயா கூட்டு காசாக்கு யாரும் கொடுக்க கிடையாது. மக்கள்கிட்ட கொள்ளையடித்த காசை கொடுக்குறானுங்க. கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், வாங்கிங்க. வாங்கிட்டு நம்ம தலைவர் வெற்றி கழகம் டிவிகே தலைவர் அவர்களுக்கு நல்ல பொன்னான வாய்ப்பை கொடுத்து அவர் வந்து ஒரு தமிழ்நாடு அரசுக்கு உட்கார வைக்கிற பொறுப்பு நம்ம மக்களுக்கு கையில் உண்டு. அந்த டிஎம்கே அறவோடு முடிச்சு கட்டணும். அவங்களுக்கு இதோட நினச்சே பார்க்கக்கூடாது. முதலமைச்சருங்க போஸ்ட்டுங்கிற நினச்சே பார்க்கக்கூடாது. தயவு செஞ்சு லேடிஸுக்கு எல்லாருமே பணத்தை வாங்கினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஓட்டை மட்டும் மாற்றி போடுங்க. டிவிகேக்கு போடுங்க. நீ டிவிகேவை தலைமுறைகள் பேரன் பேத்தி பிள்ளை குட்டி எல்லாமே நல்லா இருக்கும்னா அடுத்த ஆட்சி மாறலாம் மட்டும்தான். எல்லாருமே நல்லா இருக்கு. பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு வேணும். அது நம்ம தளபதி ஆட்சியினால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எந்த கவாதி ஆட்சியினாலும் கொடுக்க முடியாது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இது பண்ணியிருக்காரு. இப்போ இணைஞ்ச கடிக்கு ரொம்ப இதாக இருக்குது. முதலே விஜய்க்கு அங்கே பவர், இப்போ செங்கோட்டை இணைஞ்ச கடிக்கு ரொம்ப பவர் ஆயிடுச்சு. எப்படின்னா இப்போ விஜய் டிஎம்கே ஆட்சியில் ஒரு இதுவுமே கோபி செட்டிப்பாளையத்துக்கு இன்னி வரைக்கும் ஒன்றுமே வந்து செய்யலை. விஜய் அண்ணன் தான் செய்வார்னு இல்லை, செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? அதே சொல்லவே தேவையில்லை. படம் பிளாஸ் ஆகிற மாதிரி இன்னைக்கு இங்கே இடமே பிளாஸ் ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்க அவ்வளோ கூட்டம் என்ன ஏதுன்னு ரொம்ப இதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டிஎம்கே தான் அண்ணனே சொல்லிட்டார், டிஎம்கே நம்ம போட்டி அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதனால் வந்துட்டு யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. தளபதியை யாரும் ஒன்றும் பண்ணவும் விட முடியாது. 2026 வெற்றி நிச்சயம், அவ்வளோதான். எங்கள் தளபதி பார்க்குறக்காக தான் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் ரொம்ப சேஃப்டியாக நிறையா பேர்த்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி எங்கள் தளபதி வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப சேஃபாக மகளிரும் சரி ஜென்ஸும் சரி ரொம்ப சூப்பராக போயிட்டோம். அதே மாதிரி 2026 எங்கள் தளபதி தான். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நிர்வாகி தான்.
திருப்பூர் மேற்கு மாவட்டம் அவினாசி. நாங்கள் மகளிர் ஒன்றியம் தான். நீங்க அவர் பேசுறதுல என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவர் சொல்ற எல்லா விஷயமே பிடிச்சதாங்க. ஏன்னா அவர் சொல்ற விஷயம் எதுவுமே இது வரைக்கும் நடக்கவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க, செய்யறதில்ல. அவர் செஞ்சுட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆட்சி வந்தாலும் நாங்கள் அதை தான் சொல்லுவோம். அதே மாதிரி கண்டிப்பாக 2026 எங்கள் தளபதி தான். அவருக்கு அடுத்து இனி வந்து எங்களுக்கு ஒரு கடைசி நம்பிக்கை. அதனால் அவரை கண்டிப்பாக நாங்கள் வர வச்சுருவோம். சீட்டில் உட்கார வச்சே தீருவோம். எங்கள் மகளிருக்கு ரொம்ப அவர் சொன்னதில் மகளிருக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. இப்போ தெரிஞ்சிருப்பாங்க நிறையா பேர். இந்த மாதிரி அவர் பாட்டு படிக்கிறாருன்னு விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? பாட்டு படிக்கிற கூட்டத்தில் இருந்தாலும் அவங்க நடத்துறாங்க. இப்போ அவங்கள பாட்டு படிக்கிறது இல்லையா? பார்த்து பேசுறாரு. அவங்க படிச்சுட்டு பேசுறாருன்னு சொல்றாங்க. அவங்களெல்லாம் பார்க்கறதுக்குள்ள எங்கள் தளபதி அடுத்த பக்கம் நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அவங்கள பேசுறதுக்கு எங்களுக்கு டைமே கிடையாது. அடுத்த விமர்சனம் நம்மளுக்கு வேண்டியதே இல்லை. அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. சில ரீசன்லாம் நீ கேட்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஒரு பேட்டியில் கொடுத்துட்டே இருக்காரு. சினிமாக்காரங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்து நான் எங்கள் தளபதியாவது எங்களை பார்த்து தான் படித்து சொல்லிட்டு இருக்காரு. சிஎம் சார் என்ன பண்ணுறாருன்னு கீழே பாருங்க. கீழே பேப்பர் பார்த்தா படித்து சொல்லுவார். அவர் எழுதி வச்சுட்டு அதை கூட எழுதுறதுக்கு ஒரு ஆளை போட்டு எழுதிட்டு வருவார். எங்கள் தளபதி அப்படி இல்லை. படத்தில் எப்படியோ அதே மாதிரி மட்டும்தான் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே உண்மையாக செய்ய வந்திருக்காரு. இன்னொன்று எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தளபதி வந்து எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. அதே மாதிரி யாரோட பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எங்களுக்கு நல்லது பண்ணலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து எங்ககிட்ட பிடுங்கிட்டு போய் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதை நாங்கள் செஞ்சோங்கிறாங்க. எங்கள் தளபதிக்காக நாங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு 200 ரூபாய்க்கும் ஒரு 100 ரூபா கோட்டருக்கும் சேர்ந்த கூட்டம் கிடையாது. உங்களுக்கே எனக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்களாம் சொந்த உழைப்பில் எங்கள் தளபதி உசுரை கொடுத்து வந்து பார்க்க வந்திருக்கோம். அதே மாதிரி அவரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. ரொம்ப எங்கள் மகளிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 இதே கூட்டம் கண்டிப்பாக டிவிக்கேவாக மாறும். அண்ணா நாங்கள் 2026 தளபதி வரணும்னு நாங்கள் நேற்று ஈவினிங்கே வந்து நின்றுருக்கோங்க. அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாங்கள் அந்தியூர்லேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து கரூர் சம்பவம் துயரம் நடந்தது காரணம் என்ன? டிஎம்கே தான். டிஎம்கே வந்து துயரத்துக்கு ஏற்படுத்திக்கிட்டு ஈரோட்லேயும் ஏதோ ஒன்று பண்ண மாதிரி நினச்சாங்க. நம்ம அமைச்சர் கோபி செங்கோட்டையன் வந்து நம்ம ரெட்டலையிலிருந்து நம்ம தளபதியை நோக்கி வந்ததுனால நம்ம பயணம் வெற்றி பயணமாக இருக்குது. இப்போது அதிகப்படியான தகவல் வந்து 80 தொகுதி வருது. இது பின்னாடி போகிறப்போ கடைசியில் தேர்தல் இறுதி வாக்குறுதியை வர்றப்போ 200க்கு மேலே வந்து இந்திய லெவலில் முதல் தேர்தலையே முதல் வெற்றி தலைவர் தளபதி மட்டும்தாங்க. தளபதியோட ஸ்பீச்சில் முக்கியமான ஸ்பீச்னா தளபதியோட ஸ்பீச் எடுத்துக்கிட்டோம்னா அவர் நிறைய மக்களுக்காக எல்லாமே முக்கியம் தாங்க. அவர் இருங்க பல கோடியை விட்டுட்டு ஏழை மக்களுக்காக அவர் வந்து எவ்வளவோ உயரத்தில் இருந்தார் சினிமா திரையில். அதையெல்லாம் விட்டுட்டு ஏழை மக்களுக்காக மக்கள் வாழ்வாதாரத்துக்காக தான் வந்திருக்கார். அவர் எவ்வளவோ சினிமா ரீதியாக போய் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு மக்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக முக்கியமாக வந்திருக்காருங்க. இப்போ சொன்னார் இல்லைங்க, பெண்கள் பாதுகாப்பு இந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த அளவுக்கு பொறுமையாக பாதுகாப்பு. அதாவது எல்லா ஆண்களும் நாங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க, எங்க பொண்ணை தைரியமா நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தை விட என்ன வேணும்? டிவிக்கே தான் கண்டிப்பா ஒரு 2026 தளபதி செம பங்கமா இருந்துச்சு. அவர் பேசினாவே அந்த பேச்சுக்காக தான் இந்த எத்தனை கோடி மக்கள் வந்து பேசுறாங்க. அவர் வந்ததுனால இந்த ஈரோடே வந்து ஒரே களை கட்டின ஒரு வாரம் பாருங்க. எங்க தலை வந்ததுனால இந்த பகுதியே பாருங்க செழிக்கும். அப்படியே முடிச்சிடலாம். நாங்க தான் எப்பயுமே அடுத்த சிஎம் விஜய் தான். உறுதியா சொல்லுவேன். எங்க வேணா வந்து சொல்லுவேன், அடுத்த சிஎம் விஜய் தான். 2026 தளபதி சிஎம். யார் வேணா பேசி போட்டோம், என்ன வேணா பேசி போட்டோம். ஆனா எங்க தலை பத்தி ரசிகர்களுக்கு தெரியும். அதுவோ எங்களுக்கு அப்படியே வீட்டுக்கு போறீங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட ஸ்பீச். ரொம்ப இளைஞர்களுக்கு எழுச்சி நாயகன். கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக அவர் வந்து சிஎம்மாக கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக அனைவரும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுப்பா. 2026 விஜய் தான் எப்பவுமே வருவார். அதுக்கப்புறமும் விஜய் தான் வருவார். வேறு யாருமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. முக்கியமான அம்சமாக அவருக்காக இத்தனை பேர் வந்து இவ்வளவு நேரமாக வெயிலில் நேற்று நைட்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. என்றைக்குமே டிவிக்கே தான் ஜெயிக்கும். அது மட்டும்தான் ஜெயிக்கும்.
ஸ்பீச்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல் வைப்பில் பேசினார். ஈரோடு மாவட்டத்தில் என்னென்ன அடிப்படையான என்னென்ன தேவைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எடுத்து சொன்னார். இன்னைக்கு ரொம்ப விரிவாகவே பேசினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்த ஒரு ஸ்பீச் மாதிரி அமைஞ்சதா இது? கண்டிப்பாக ரொம்ப அவர் இந்த மாதிரி ஸ்பீச் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ரொம்ப 100% அவர் அதை பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேசுனதுலேயே ஒரு பெஸ்ட் ஸ்பீச். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமும் பேசினார். பேசுகிறவங்களுக்கெல்லாம் பதிலடியாகவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமான அம்சங்கள் என்னென்ன பார்த்தீங்க தளபதி பேசுனதுல? அவர் பேசுனதில் வந்து விவசாயிகளுக்கு மஞ்சள் உற்பத்தி வந்து இப்போ ரொம்ப ஈரோடு மாவட்டம்னாவே மஞ்சள் தான். அந்த மஞ்சள் உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது கரும்பு சாகுபடி இங்கே நிறைய நடந்துட்டுருக்குது. அதுலேயுமே வந்துட்டு அதில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றியும் பேசினார். கரும்பு சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு சரியான அளவு இது கொடுக்கறதில்ல. எல்லாமே அந்த கம்பெனிக்காரங்களுக்கு தான் போயிட்டுருக்குது. அதை பற்றி தளபதி ஆட்சிக்கு வந்தார்னா அதை இப்போ எடுத்து அதை சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு விவசாயியோட பொண்ணு. அதனால் எனக்கு அது விவசாயத்தை பற்றி ரொம்ப பேசினார். நெசவாளர்களோட பிரச்சனைகளை பற்றியும் பேசினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ மகளிருக்கு இலவச பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஓசின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆமாம். தளபதி அவர்கள் ரொம்ப ஆதங்கமாக பேசுகிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அப்படி தான் இருக்குது. எல்லாருமே அமைச்சர் கூட இப்போ பேசியிருக்காரு அந்த மாதிரி டிஎம்கே அமைச்சர். அது தவறு தான். இப்போ இலவசம்னு கொடுக்குறாங்க. அது வந்து மக்களோட வரிப்பணத்தில் இருந்து தான் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு சொத்தெல்லாம் எடுத்து யாருக்கும் செலவு பண்ணலைங்க. மக்களோட வரிப்பணத்திலேருந்து கொடுத்துட்டு ஏன் நீங்கள் ஓசியில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? அது தப்பு தானுங்க. எல்லா நலத்திட்டங்களுமே மக்களோட வரிப்பணம் தான். அவங்க பாக்கெட்டில் இருந்து கொடுக்கலைங்க. மகளிர் உதவித்தொகை கொடுக்கறதுமே எல்லாமே மக்களோட வரிப்பணம். அப்படி பேசுகிறது வந்து தவறுங்க. எல்லா பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகையும் இது வரைக்கும் கிடைக்கல. நீங்கள் கூட்டத்துக்கு போயிருந்தீங்க, ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோம். எல்லாருமே நம்ம தளபதி சொந்தங்கள் எல்லாருமே சேஃப்டியாக தான். நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே தளபதி தொண்டர்கள் தான் கூட்டு வந்தாங்க. எங்களையே கூட்டத்துக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? அது தளபதி சிஎம் ஆகிறது தான். அதுதான் முக்கியம். கண்டிப்பாக நடக்கும். தளபதிக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இது நாங்கள்லாம் டிஎம்கே ஃபேமிலி தான். இப்போ வந்து எங்களுக்கு மாற்றத்தை எங்கள் தலைவர் வந்து கொடுத்துருக்குறாரு. அந்த புது வெளிச்சம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்காக அவர் பின்னாடி நிற்கிறோம். ஆமாம் ஆமாம், விசுவாசியாக தான் இருக்கு. திடீர்னு வந்தது கிடையாது. அதிருப்தி இருந்தது. இவ்வளோ வருஷமாகவே அதிமுக திமுக 2 பேருமே இருந்தது வந்து அதிருப்தியில் தான் முழுசாகவே இருந்தோம். இப்போ வந்து நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இவ்வளோ வருஷமாக நல்ல ஆப்ஷனே கிடையாது. சீமான்லாம் வந்தால் கூட அது பெருசாக இல்லை. தளபதி வந்ததுனால நாங்கள் முழுமையாக வந்துட்டோம். நாங்கள் எதிர்பார்த்துட்டு வரல, ஆனால் இது இன்னும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு. இந்த ஆட்சி வந்தால் கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து சேஃப்டியாக இருக்கும்ங்க. 90% நாங்கள் நம்பி தான் உள்ளே என்ட்ரி ஆகியிருக்கோம். கண்டிப்பாக வரும். கம்மியாக பேசுகிறாருன்னு கம்ப்ளைண்ட் வந்து தமிழோட தொண்டர்களே இருந்தது. நாங்கள் இவ்வளோ தூரம் வரோம் தளபதிக்காக 10 நிமிஷத்தில் போகிறோம். இன்னைக்கான அந்த குறையை தீர்த்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது 10 நிமிஷம் பேசினாலும் எங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் அவர் பேசுகிற மாதிரியே அதே ஃபீல்லையே நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஒன்ஸ் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது 2 months 3 months அது அப்படியே எகைன் அவர் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது 10 நிமிஷங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது, விஷயம் கிடையாது. இந்த ஸ்பீச்சில் உங்களுக்கு உங்கள் மனசை கவர்ந்த வேறு அம்சங்கள்லாம் என்னென்ன? இந்த விஷயத்தை விஜய் அட்ரஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இந்த ஈரோட்டை பற்றி நல்லா பெருமையாக சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, பெண்களுக்கு மெயினாக வந்து சேஃப்டிக்காக தான் நாங்கள் தளபதி நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்கள் வருவோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. நாங்களுமே எதிர்பார்த்து 10 நிமிஷம் பேசுவார். ஏன்னா லாஸ்ட்டாக பாண்டிச்சேரியில் பேசினார்ல, அதை வச்சுட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் இங்கே இந்த டைம் வந்து போட்டு பொழந்தெடுத்துட்டார். எல்லாத்தையும் பிடிச்சி கிழிச்சிட்டார். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது, பயந்துட்டு வெளியே வர மாட்டாரு, பயந்துட்டு வெளியே வர ஒரு கூட சொல்லிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க பயந்துட்டு உள்ள உட்காந்துக்குவாங்க, அவங்க இனி வெளியே வர மாட்டாங்க. இனி வெளியே வந்தால் அடுத்த பொதுக்கூட்டத்தில் இதுக்கு மேலே பேசுவார், நல்லா தெரியும். ஏன்னா கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குமா? பொதுக்கூட்டம் நடக்குமா? இவ்வளோ கூட்டம் வருவாங்களா ஜனங்க? கரூர் துயர அதான் கரூர் துயர இது வந்து எப்படி துயர சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா அது
உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், மேலோட்டமாக நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. தளபதினால அது நடக்கலேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தளபதி வந்தார், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார், அடுத்த செகண்டே அது அப்படியே மாறிடுச்சு. இது எங்கள் மேலே தப்பே கிடையாது. கரூர் துயர சம்பவம் எங்கள் பிரச்சனையே கிடையாது. இன்னும் எங்கே போனாலும் நாங்கள் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணாலும் அதுக்கு பதில் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் தான் ஜெயிப்போம். சின்ன பசங்களாம் பேசிட்டு போகிறாங்க, இவர் வருவார், ஈரோடு வருவார், ஈரோடு வருவார், ஈரோடை பற்றி பேசுவார், நெஞ்சில் குடியிருக்குன்னு கத்துவார், போயிடுவார் அப்படின்னு அந்த ஓட்டை துரைமுகன் சாட்டை துரைமுகன் அவர் சொன்னார். அவரையெல்லாம் மதிக்க கூட ஆட்சியில் இருக்க ஒருத்தர், அவங்கள தான் எதிர்த்துருக்கோம் நாங்கள். மற்ற சின்ன குழந்தைகளை பற்றி எப்படி இருந்தால் திருவிழா மாதிரி இருந்துங்க அவர் பேசுனது. கடவுளே வந்து நேரில் பேசுன மாதிரி இருந்தது. சரிங்களா, அவர் சொன்ன விஷயத்த டிஎம்கே ஆட்சி மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. சரிங்களா, ஒரு விஷயம் பெண்கள் பாதுகாப்பு. சரிங்களா, அது உண்மையுமே எல்லாருக்குமே தெரியுது விஷயம். பெண்கள் போனாலே அந்த பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் டிஎம்கே ஆட்சியில் இப்போ இல்லை, எப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அது ஒரு விஷயம். அப்புறம் விலையில்லா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ மகளிருக்கு இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. எங்கள் மகளிருக்கு உரிமை திட்டம், பஸ்ஸுக்கெல்லாம் போகிறாங்க. அதில் மதிப்பு சுயமரியாதைங்கிறதே பெண்களுக்கு கிடையாது. அப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு மரியாதைங்கிறதே கிடையாது. அப்போ பெண்களுக்கு எங்கே நீங்கள் இது கொடுக்குறீங்க? இது இல்லை, அவங்களுக்கு சுயமரியாதையே இல்லைங்களா? அப்போவே பெண்கள் நசுக்கப்படுறாங்க இல்லைங்களா? அதுக்கு நீங்களே வகுக்கிறீங்களா? அது ஒன்றுங்க. அப்புறம் என்னென்னா வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறீங்களா? படல. எப்போ பார்த்தாலும் ஏழை மக்கள் வந்து கையேந்ததை வைக்கிறீங்க. அந்த இதை விட்டுருங்க. அவங்கள வந்து வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் மேம்படுத்துங்க. சரிங்களா, படிப்பு இல்லாமல் குழந்தைங்க எத்தனையோ பேர் படிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து வெளியே தெரியாது. இப்போ நீங்கள் நியூஸ் சேனல் இத்தனை சேனல் இருக்கிறாங்க, எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, நல்லா பெரிய ஆளுகளை பார்த்து டவுனில் இருக்கிற இப்படியெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா? ஒரு சேனலாக இங்கே எடுக்கிறீங்க. இப்போ தளபதி வரங்க நீங்கள் வந்துருக்கிறீங்க இல்லையாண்ணா? மக்களுக்காக வந்தீங்க. ஆனால் தளபதி வரங்காட்டி மக்கள் வந்தாங்க. யாராவது எந்த சேனலாவது வந்து சரி இந்த கிராமத்தில் இந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சேனலாவது வந்து எடுத்து போடுறாங்களா? அங்கே எத்தனை வாழ்வாதாரம் இல்லாமல் எத்தனை பேர் சின்னப்பட்டுக்கிறாங்க யாராச்சும் தெரியுமா? அப்புறம் அந்த டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் கொத்தடிமை மாதிரி வச்சுக்கிறாங்க. எங்களை மீறி ஒரு வார்த்தையும் கூட அந்த சைடு போய் நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்? அப்போ நாங்கள் இது மன்னராட்சி தான் நடந்துட்டுருக்குது. என்ன சுதந்திரம் இருக்குது மக்களுக்கு? நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாராச்சும் தெரியுமா? கழிப்பறை இல்லை, நல்ல கழிப்பறைங்கிறதே இல்லை. பெண்களாக இருந்துட்டு எல்லாம் போகிறது வெளியே போகிறது எவ்வளோ சிரமப்படுறாங்க. ஆனால் அது யாருமே வெளியே கொண்டு வரல. அது மீறி வெளியே வந்தாலும் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் பெரியான பிரச்சனை, ஏதோ ஒரு ரீசனில் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள். எல்லாம் இல்லை, உங்களவே வளர்த்துங்க, நீங்கள் வளர்த்துக்கோங்க. அத்தனை படத்தை வச்சு நீங்கள் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அதில் ஒரு % மக்களுக்கு பண்ணுங்க. இப்போ இத்தனை பேர் படித்தவங்க இருக்கிறாங்களா? படித்தவங்களுக்கே தான் இப்போ வேலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பதவியில் இருக்கிறவங்களே தான் வேலை வர்றாங்க. கிராமத்தில் இல்லாதவங்க வந்து யார் வேலை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் வேலை? அவங்களுக்கு என்ன வேலை இருக்குங்க? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா படித்து டிகிரி வாங்கிட்டு பசங்க எல்லாம் எங்கள் ஊரில் நான் சொல்கிறேன் வேண்டாம் 50 பசங்க இருக்கிறாங்க, எல்லாருமே டிகிரி வாங்கிட்டாங்க. ஆனால் யாருக்குமே எந்த வேலையுமே கிடையாது. எல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு வந்து சலுப்பாக இருக்குன்னு கோட்டை வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டு பண்ணுறாங்க. அப்போ கெடுக்கிறது யார்? கவர்மெண்ட் தான் கெடுக்குது. சரி, இந்த மதுவை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒழிக்கிறாங்களா? அதை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் கேடுன்னு சொல்கிறாங்க, அந்த மதுவை கொடுத்துட்டேங்க. அது இல்லாமல் இருந்தாலே பாலியல் தொலை முக்கால்வாசி கம்மியாயிருங்க. மதுவானது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துங்க. மக்களுக்கு தேவையான இதை கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் இலவசமே கொடுக்க வேண்டாம். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க. அது கொடுத்தா போதும். டிஎம்கே ஆட்சிக்கு நான் கேட்டுக்கிறேன். தலைவா வா, தலைவா வா, தலைவா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் நம்மளுக்காக இவ்வளோ நேரம் வெயிலில் வந்து நின்று நம்மளுக்காக அருமையாக பேசினாரு. ரொம்ப நன்றி. நான் வந்து ஈரோட்டுக்கு வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்குறேன். நான் சாகருக்குள்ளே எப்படியாவது அவரை பார்த்துடணும்னு நினச்சேன். நான் ஒரு டைம் பார்த்துட்டேன் அவரை. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலே பெண் பாதுகாப்பு தான் இல்லை. 2025 பெண் பாதுகாப்பே கொஞ்சம் கூட இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட கோயம்புத்தூரில் நடந்துச்சு. இவர் வந்தாருன்னா கண்டிப்பாக பாதுகாப்பு கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், பஸ்ஸில் வந்துட்டு எப்போவுமே நம்மளை மதிக்கிறது கூட இல்லை. இது வந்து இலவசமாக கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். கொடுத்தனால வந்துட்டு நிறுத்துற கூட அசால்ட்டாக ஏறு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நடத்துகிறாங்க. அது வேண்டாம். விஜய் தான்.
கண்டிப்பாக நான் ஈரோட்டில் இவ்வளோ கூட்டம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்கிறது என்னால் நம்பவே முடியல. இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டோம். நல்ல சேஃப்டி. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் புதுச்சேரியில் ஒன்று அண்ணா மீட்டிங் போட்டார். ரேம்ப் போட்டாங்க, இதை போட்டாங்க. இதேமாரி நம்ம வந்து ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலத்துலேயே வந்து அதேமாதிரி ரேம்ப் வாக்கில் போட்டு நீட்டாக மாநாடு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 75,000 பேத்துக்குள்ளே ரேம்ப் வாக்கே வெளியே மக்கள் வந்து நிறைய திரண்டுருக்குறாங்க. நான் வந்திருக்கிறோம். 2026 எங்கள் அண்ணனை சிஎம்மாக உட்கார வைக்கிற வரைக்கும் உழைப்போம். உழைக்கிறது எங்களோட வேலை. அவர் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும், அழகு பார்க்குற வரைக்கும் நாங்கள் வாய மாட்டோம். அடிப்பணி போக மாட்டோம். எந்த ஒரு கட்சிக்கும் வந்து உள்ளே வந்து வேலை செய்கிறாலும் நாங்கள் விட மாட்டோம். எங்கள் வார்டு, எங்கள் இடம், எங்கள் பூத்து எல்லாம் டிவிக்கேவாக தான் இருக்கணும். டிவிக்கே தான். ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தாலும் சரி, ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் வந்தாலும் சரி, டிவிக்கே பசங்க தான் நிற்கணும். டிவிக்கே பசங்க தான் ஜெயிக்கணும். அதுக்காக என்ன கடினமாக என்ன ஹார்ட் ஒர்க் போடுமோ இது வரைக்கும் போட்டுட்ருக்குறோம். இனிமேலும் போடுவோம். நான் கொங்கு பெல்ட் மாறிடுச்சுன்னா அந்த அம்மா ஜெயிலில் அம்மா என்னதுமா சொல்லியிருக்காங்க, என் தளபதி செங்கோட்டையன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனுஷன் தலைகானத்தை விட்டுட்டு நமக்கு வந்திருக்கிறார், தளபதிக்காக வந்திருக்கிறார். சரிங்களா? என் தளபதி செங்கோட்டைன்னு சொல்லி அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே அவர் ஆளுமை தக்க மனுஷன் வந்து நமக்கு வந்திருக்கிறாருன்னா ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் அவரோட இணைஞ்சு வேலை செய்கிறது எங்கெல்லாம் புண்ணியம். ஆமாங்க, நான் வந்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பிரச்சாரம், 83 ஏதோ சொல்லியிருக்காங்க பாயிண்ட். இந்த மாரி தான் முறையாக நடத்தணும். இதே திமுக அரசு கூட தான் பாரு, எத்தனை பேர் மக்கள் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடெலாம் தவிக்கிறாங்க. அவர் கரூரில் ரோடு போட்டு உள்ள வாக்கு போயிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் யார் பணம்? அவன் முதலமைச்சரோட பணம் கிடையாது, நம்ம பணம், மக்களோடைய பணம். இலவசங்கிறத கொடுத்துட்டு ஓசி பஸ்ஸுங்கிறாங்க. ஏங்க எங்கள் ஊரில் ஒரு எப்படி சொல்கிறது, மக்கள் போகிறதுக்கு பஸ்ஸு செல்ல மாட்டேங்குதுங்க. சாக்கடை தண்ணியில் இருக்குதுங்க. நாங்கள் தளபதி தொண்டர்கள் போய் நாங்கள் வீடியோ ஆஃபீஸில் மனு கொடுத்து நாங்கள் தான் இதை வந்து சரி செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆதரவு வந்து தளபதிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இதுக்கு மேலே தளபதி தான். 234 தொகுதியிலையும் 210 தொகுதி அடித்து தளபதிகள் கொடுக்குறதே எங்களோட வேலையை.